Okay. Yes. I think I'm audible. All good. Okay. Fine. We'll just wait for a few seconds and we'll start the class. Okay. 5-10 seconds. We'll just wait. Just 5-10 seconds. Okay, I think everything is fine. Yes, good. So good evening students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Yes, I am doing good from my end. Okay. Yes. So இன்னைக்கு நம்ம வந்து லைவ் செஷனோட செகண்ட் டாபிக்ல என்டர் ஆக போகிறோம். ஒன்றும் இல்லைடா, சம்மர் கேம்போட செகண்ட் செஷன். ஓகே, சம்மர் கேம்போட செகண்ட் செஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் செஷனில் எப்படி ஒரு ப்ரஷ் அப் செஷன் மாதிரி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயுமே நம்ம 2 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்? ஃப்ரம் த டெக்ஸ்ட்லேயே தெரிஞ்சிருச்சு, ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், அப்புறம் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். இந்த 2 சாப்டரும் இப்போ ப்ரஷ் அப் பண்ணி we are just going to complete it soon in this session. சரியா? ஸோ குயிக்காக செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஓகே, பிஃபோர் தென் as normal rituals பண்ற மாதிரி ஒரு rituals தான். We are just telling we are there in all the platforms, all social media platforms, WhatsApp, Instagram, Facebook, Telegram எல்லாத்துலயும் இருக்கும். மறக்காம you have to join. Okay, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ சி வீடியோஸ் ஆஃப் அஸ் கொலாபரேட்டிங். நிறைய நாங்கள் சயின்டிஃபிக் ரிலேட்டட் வீடியோஸ், சப்ஜெக்ட் வீடியோஸ் எல்லாமே போடுவோம். அது எல்லாமே கொலாபரேட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபேஸ்புக்ஸ் ஆல்சோ யூ கேன் ஜாயின். அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். எதனால இம்பார்ட்டன்ட்? எஸ், யூ வில் கெட் ஆர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அங்கே வந்து ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ வாட்ஸ்அப்பு ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் டெலகிராம் ஆஸ் வெல். ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. எஸ், ஸோ வில் ப்ரொசீட் இன் டு த சாப்டர்ஸ். ஓகே, குட். So first topic we'll be seeing organism and population. So organism and population ஆரம்பிக்கும் போது ஆர்கானிசம்னா என்ன, பாப்புலேஷனா என்ன, இதில் என்ன படிக்க போகிறோங்கிற ஒரு டீட்டெயில்டான பிக்சர் நம்ம வந்து இந்த செஷனில் பார்த்தலாம். சரியாடா? எஸ். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப அடிப்படையான டேர்ம். ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் நீங்கள் படிக்கணும்னா 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் ஆர் த 2 terms? எஸ், ஒன் இஸ் habitat, another one is niche. ஒன்று என்னது? ஒன்று வந்து habitat, இன்னொன்று வந்து niche. அப்போ habitat எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஈஸியாக சொல்லுங்க சார், ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, ஹேபிட்டட் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வில் ரீட் வாட் இஸ் தேர் இன் ஹேபிட்டட். ஓகேவா? ஹேபிட்டட் எப்படி சிம்பிளாக சொல்லலாம்னா பாருங்கள், இமேஜின் ஒன் ஆஃப் அ ஸ்டூடெண்ட். ஓகே, for say any of a student, for say we'll take Kavin, he is one of my students, so we'll take Kavin. Kavin என்ன பண்ணுறான்? 12th படிக்கிறான். ஓகே, ஸோ இஸ் கெட்டிங் இன் டு த கிளாஸ். 12th கிளாஸ்க்குள்ளே போகும்போது கவின் ஒரு இடத்துல உட்காருவான்ல, கவினுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அது பேர் தான் ஹேபிட்டட்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் பார்ட் ஆர் அந்த பர்டிகுலர் பிளேஸ் பேர் என்ன சொல்லுவோம்? ஹேபிட்டட்னு சொல்லுவோம். அப்போ கவினை சுற்றி யாரில் இருப்பாங்க? டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இது எல்லாமே அவனை சுற்றி இருக்கிற திங்ஸ், சுற்றி இருக்கிற ஃபேக்டர்ஸ். அப்போ எப்படி சொல்லலாம்? ஹேபிட்டட்டுங்கிறது ஒன்றும் இல்லடா, ஒருத்தர் இருக்கக்கூடிய பிளேஸ் ஆர் அவங்களோட அட்ரஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹேபிட்டட் அலாங் வித் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ வாட் இஸ் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்? எல்லாத்துக்குமே தெரியும்ல. வாட் இஸ் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்? நத்திங் பட் லிவிங். லிவிங் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லுவோம்? பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஏபயோட்டிக்னு என்ன சொல்லுவோம்? நான் லிவிங் சொல்லுவோம். இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரீட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், habitat refers to the place where an organism or a community of organisms live, including all biotic and abiotic factors or conditions of the surrounding environment. ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன். நான் இருக்கக்கூடிய என் அட்ரஸ், அதுதான் ஈஸி அப்படி சொல்லலாம், ஹேபிட்டட்னு சொல்லலாம். ஸோ ஹேபிட்டட் பொறுத்த வரைக்குமே 2 கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. வாட் ஆர் தி கீவேர்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், it is nothing but your address. And what is the second one? Yes, second one is all biotic and abiotic factors. So ஒரு physical appearance or physical space மட்டுமே நம்ம habitat னு சொல்ல மாட்டோம்.
அந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸ் கூட இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸாக இருக்கட்டும், நான் லிவிங் திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சுற்றி நம்ம என்ன சொல்லுவோம், ஹேபிட்டட்னு சொல்லுவோம். ஸோ ஹேபிட்டட் கிளியர் ஆயிடுச்சா? ஹேபிட் இப்போ பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நிஷ் சொல்லும்போது சில பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இந்த பார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்களா. ஹேபிட்டட், இஸ் இட் கிளியர் ஃப்ரம் யுவர் எண்ட்? எஸ், குட். ஸோ ஹேபிட்டட்ங்கிறது ஒன்றும் இல்லைடா, நம்ம பிரைமரி நம்மளோட அட்ரஸ், நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹேபிட்டட்னு சொல்கிறோம், அலாங் வித் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஃபைன். நவ் வில் சி வாட் இஸ் நிஷ். இப்போ நிஷ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஃப்ராக் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ராகோட லிவிங் ஸ்பேஸ், ஒரு ஃப்ராகோட ஹேபிட்டட் ஆர் ஃப்ராக் வந்து ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய இடம் எது? இட்ஸ் நத்திங் பட் அ பாண்ட். இட்ஸ் லைக் வாட்டர் பாடி. அந்த இடத்துல ஃப்ராக் என்ன பண்ணுது, அதுதான் நிஷ். லைஃப் ஸ்டைல் ஆஃப் த ஃப்ராக். ஃப்ராக் என்ன சாப்பிடுது, இல்லை ஃப்ராக் யாருக்காவது சாப்பாடாக ஆகுதா, ஃப்ராக் எப்படி இட் இஸ் லிவிங் தேர், ஹவு இஸ் இட் ரெஸ்பைரிங், இது எல்லாமே எதில் வரும், நிஷ்ங்கிற டாபிக்கில் வரும். Fine, we'll read it once. So see here, as every organism has its unique habitat, so also it has an ecological niche which includes the physical space occupied by an organism and its functional role. அப்போ அந்த ஹேபிட்டட்டுக்கு அந்த ஆர்கனிசம் போய் அங்கே அது என்ன பண்ணுது, லைஃப் ஸ்டைல் அதுக்கு எப்படி இருக்குது, அது எப்படி சாப்பிடுது, என்ன வேலை பார்க்குது, அந்த மாதிரி அந்த ஹாபி ஆர் அந்த லைஃப் ஸ்டைல் ஆர் அந்த ப்ரொஃபஷன் யூ கால்ட் அஸ் வாட், நிஷ். கிளியர்? நிஷ்ங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக, டேர்ம்ஸ் நத்திங் பட் லைஃப் ஸ்டைல். ஓகே. ஸோ ஹேபிட்டட்டுங்கிறது அவங்களோட அட்ரஸ், நிஷ்ங்கிறது என்னது, அவங்களோட லைஃப் ஸ்டைல், எப்படி வந்து இருக்கிறாங்க என்னங்கிறது. ஸோ இப்போ ஒரு கன்ஃபியூஷன் மாறிடுச்சா? அப்போ நிஷ் பற்றி ஒரு ஐடியா வந்துருச்சு, ஹேபிட்டட் பற்றி ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ நிஷ் பற்றி நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். நோ டூ ஸ்பீஷியஸ் கேன் ஹாவ் அ சேம் நிஷ். அதுக்கு நான் என்ன அர்த்தம்? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்ரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் நிஷ்ங்கிறேன். இப்போ ஒருவேளை எல்லா ஸ்பீஷியஸ்க்கும் சேம் நிஷ்ஷாக இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்? ஒருவேளை நான் இருக்கிற மாதிரியே என்னோட அதே ஸ்பேஸில் இன்னொரு ஸ்பீஷியஸ் இருக்குன்னா ஆப்வியஸாக என்ன வர ஆரம்பிக்கும், காம்படிஷன் வர ஆரம்பிக்கும். ரிசோர்ஸுக்கான காம்படிஷன், லைஃப் ஸ்டைலுக்கான காம்படிஷன், மாதிரி காம்படிஷன் ஜாஸ்தியாகும். அப்போ இந்த காம்படிஷன் வராமல் இருக்கணும்னா ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செப்பரேட் ஆர் டிஃப்ரெண்ட் நிஷ் இருக்கும், காமனான நிஷ் இருக்காது. இஸ் அ கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஃபைன். ஸோ தீஸ் ஆர் த 2 points about habitat and niche. ஸோ இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் இஸ் டெபிக்டட் இன் திஸ் ஸ்லைட். வில் see that. இங்கே பாருங்கடா, இப்போ இந்த ஹேபிட்டட் வந்து ட்ரீ காமனாக எடுக்கிறோம். ட்ரீ வந்து ஒரு காமன் ஹேபிட்டட்டாக எடுக்கிறோம், சரியா? அந்த காமன் ஹேபிட்டட்டில் யாரில் இன்க்ளூட் பண்ணுறோம்? பேரட்டை இன்க்ளூட் பண்ணுறோம், ஹனிபியை இன்க்ளூட் பண்ணுறோம், ஸ்குவெரலை இன்க்ளூட் பண்ணுறோம். 3 பொருள், ஒன்று பேரட், ஒன்று ஹனிபி, இன்னொன்று ஸ்குவெரல். அப்போ இந்த 3மே ட்ரீங்கிற ஒரு பிளேஸில் ரிசைட் பண்ணுது. பேரட் மேபி பிரான்ச்சஸில் இருக்கலாம், ஹனிபி அதுக்குள்ளே இருக்கிற ஹனி கோம்பில் இருக்கலாம், அண்ட் ஸ்குரல்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற கேனப்பீஸ் இருக்கும், ட்ரீஸில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், பரியல்ஸ்மாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் எல்லாமே கலெக்டிவாக ட்ரீக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களோட நிஷ் மாறுதா இல்லையாங்கிறது இப்போ பார்த்துருவோம். பேரட் என்ன பண்ணுது? எஸ், பேரட்டுக்கு அங்கே இடம் இருக்குது, ஆனால் நிஷ் எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸை ஃபீட் பண்ணும், அங்கே ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணும், நெஸ்ட் ஃபார்ம் பண்ணும், எக்ஸ் லே பண்ணும், அந்த மாதிரி அது ஒரு நிஷ்ஷில் செப்பரேட்டாக போகும். ஹனிபி என்ன பண்ணும்? ப்ரிஃபரபிளி ஃப்ளவரிங் ட்ரீஸாக இருக்கும். அப்போ அந்த ஃப்ளவரிங் ட்ரீஸில் இந்த ஹனிபி நேராக போய் தேன் எடுக்கும். தேன் எடுத்து அது எல்லாமே கலெக்ட் பண்ணி, நெக்டரில் எடுத்து கலெக்ட் பண்ணி ஹனிக்கும் போய் பில்ட் பண்ணி அப்படி அது ஒரு செப்பரேட் நிஷ்ஷில் இருக்கும், அது பாட்டுக்கு அது வாழும். அடுத்தது ஸ்குவெரல். ஸ்குவெரல் என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும். அதோட சீட்ஸை என்ன பண்ணும்? நேராக ஜெர்மினேஷனுக்காக கீழே அண்டர் கிரவுண்டில் போட்டும் அண்ட் சம்டைம்ஸ் பரி பண்ணி வைக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமே பண்ணும். அது ஒரு செப்பரேட் நிஷ். அப்போ என்ன நடக்குது? 3 டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்க்கு வெரி குட் 3 டிஃப்ரெண்ட் நிஷ் இருக்குது. இஸ் எ கிளியர்? அவங்க ஹேபிட்டட் சேமாக இருந்தாலும், ஹேபிட்டட் பிளேஸ் சேமாக இருந்தாலும், நிஷ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இஸ் எ கிளியர்? நிஷ்ங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருச்சா இப்போ? ஸோ ஹேபிட்டட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நிஷ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம 1 by 1 ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். நான் அந்த கவினோட எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்ன சொன்னேன்? நான் கவின் வந்து கிளாஸுக்கு போகிறான், அவன் உட்காந்துருக்க இடத்துல அவனை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, பிளாக் போர்டு எல்லாமே இருக்குது. அது எல்லாமே அவனுக்கு ஒரு ஃபேக்டர், அது எல்லாமே அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி தான் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம்.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ஆர்கானிசமை நல்லாவே எஃபெக்ட் பண்ணும். அது எப்படிங்கிறது இப்போ பார்த்துருவோம். த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் த chemical and physical factors which influence or affect organisms. அதாவது ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர் என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்க, அந்த ஆர்கானிசமை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ஆர் அஃபெக்ட் பண்ணலாம். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பார்த்துருவோம் இப்போது. and they are functioning in their environment. அப்போ ஆப்வியஸாக நான் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் பாட்டு கிளாஸ் இருக்கேன், திடீர்னு கரண்ட் கட் ஆகுது, திடீர்னு லைட் ஒழுகுது, லைட் ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட லெக்சர் டெலிவரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு ஆர்கானிசம்க்கு என்ன ஆகும், இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ வீல் சி ஹவ் இஸ் இட். ஸோ வி ஹேவ் ஃபியூ ஃபேக்டர்ஸ் ஹியர்: temperature, water, soil, wind, humidity, altitude. Okay, and Athandi here I will also mention light is there, and soil, O2 concentration, CO2 concentration, remaining everything is given here. இப்போ இவ்வளோ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி சார் ஒரு ஆர்கானிசமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறது சும்மா குயிக்காக சொல்லிடுறேன் பாருங்கள். First, before getting into that, I'll tell you few important abiotic factors. For say, sir, நிறைய abiotic factors இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு 4ன்னு கேட்டிங்கன்னா I will tell you. First one is temperature. Important abiotic factors, first one is temperature, followed by water and light இருக்கு, and soil இருக்கு. இந்த 4 தான் நான் ஃபர்ஸ்ட் 4 ப்ரிஃபர்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ டெம்பரேச்சர், வாட்டர், லைட், சாயில், இந்த 4மே இந்த ஆர்கானிசமை எஃபெக்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய மேஜரான ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இஸ் இட் கிளியர்? ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு. டெம்பரேச்சர் என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் டெம்பரேச்சர் எப்படி எஃபெக்ட் பண்ணுது? How is temperature affecting an organism? First கேள்வி. அது எப்படியா இருக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, நம்மள மாதிரி ஆர்கானிசமுக்கு மெட்டபாலிசம் நிறைய இருக்குது. கரெக்டாக? என்ன மெட்டபாலிசம் என்னடா? ஐ நோ பீப்புள் நோ திஸ், பட் ஸ்டில் டு மேக் இட் கிளியர், மெட்டபாலிசம் என்ன? நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற ரியாக்ஷன்ஸ், நம்ம பாடிக்குள்ளே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் ஆகி ப்ராசஸ் ஆகி நியூட்ரிஷனாக கன்வெர்ட் பண்ணி வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி இந்த எல்லா ப்ராசஸுமே நம்ம மெட்டபாலிசம் சொல்லுவோம். அப்போ இந்த மெட்டபாலிசம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் ப்ரைமரியா? வெரி குட், என்சைம்ஸ் தான் நமக்கு ப்ரைமரியாக ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த என்சைம்ஸ் நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகணும்னா என்ன வேணும்? ஆப்டிமம் டெம்பரேச்சர் வேணும். என்ன வேணும்? ஆப்டிமம் டெம்பரேச்சர் வேணும். அப்போ இந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆனாலோ டெம்பரேச்சர் கம்மி ஆனாலோ என்சைமோட ஃபங்க்ஷனிங் அஃபெக்ட் ஆகும். என்சைமுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நமக்கும் வரும். கிளியர்? அப்போ டெம்பரேச்சர் எப்படி ஒரு ஆர்கானிசம் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது ஈஸியாக பார்த்துட்டோமா? அது ஒரு ஃபேக்டரா? அடுத்து வாட்டர் பற்றி பெருசாக சொல்லணும் அவசியமே இல்லை. வி ஆல் நோ தட் நம்ம பாடியில் 70 to 90% என்ன இருக்குது? தண்ணி தான் இருக்குது. அப்போ ஒரு ஆர்கானிசம்க்கு தண்ணி ரொம்ப 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 முக்கியம். அதில் காம்ப்ரமைஸ் இல்லை. ஏன்னா உயிர் உருவானது எதில்? தண்ணியில். கரெக்டாக? வாட்டர்லேருந்து தான் லைஃப் எவால்வ் ஆச்சு. ஸோ அதனால் வாட்டர் இல்லாமல் ஒரு ஆர்கானிசம் இஸ் வெரி டிஃபிகல்ட். ரேர்லி சில ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து வாட்டர் கம்மியாக போதும், இல்லை ஓரளவுக்கு ரொம்ப நாளே வேண்டாங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். மற்றபடி எல்லா ஆர்கானிசம்க்கு என்ன ரொம்ப முக்கியம்? தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியர்? ஸோ வாட்டர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ நம்ம பாடியில் தண்ணி கம்மியாக என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ரியாக்ஷன்ஸ், மெட்டபாலிசம் எல்லாமே அகெயின் பாதிக்கப்படும். நம்ம செல்ஸ் பாதிக்கப்படும், நம்ம ஹேர் பாதிக்கப்படும், ஸ்கின் பாதிக்கப்படும், எல்லாமே வில் பி அஃபெக்டட். கரெக்ட்? வாட்டர் லெவல் ஜாஸ்தியானாலுமே பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஒரு ஃபேக்டர் பார்த்தாச்சு, வாட்டர் ஒரு ஃபேக்டர் பார்த்தாச்சு. அடுத்தது சாயில். சாயில் எப்படி சார் ஒரு ஃபேக்டர்? சாயிலுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் எடுத்துக்கலாம். சாயில் நீங்கள் பாருங்கடா, சாயில் பொறுத்த வரைக்குமே சாயில் நிறைய டைப்ஸ் இருக்குது. கிளே சாயில் இருக்குது, மட் சாயில் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், சாயிலில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபார் சே 25% ஏர் இருக்குது, 25% வாட்டர் இருக்குது, 10% ஆர்கானிக் திங்ஸ் இருக்குது, 40% மினரல் மேட்டர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒரு காம்போசிஷன் தான் இந்த பர்டிகுலர் இருக்கக்கூடிய சாயில். அப்போ அந்த சாயிலில் ஒரு பிளான்ட் வளரணும்னா என்னெல்லாம் ரொம்ப முக்கியம்? வளங்கள் ரொம்ப முக்கியம். சாயிலில் நியூட்ரியன்ஸ் ரொம்ப முக்கியம். என்ரிச்சாக இருக்கணும், மினரல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் தண்ணி இருக்கணும். அப்போ சாயிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. வாட்டரை ஹோல்டு பண்ணுற சாயில் இருக்குது, வாட்டரை கம்மியாக ஹோல்டு பண்ணுற சாயில் இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் வளரும். இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு நிறைய தண்ணி வேணும். நீங்கள் எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் தண்ணி பற்ற மாட்டேங்குதுன்னா அந்த சாயில் என்ன பண்ணணும்? அந்த தண்ணியை ஹோல்டு பண்ணணும். அதை என்ன சொல்லுவோம்? வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வாட்டரை ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிற சாயிலில் அந்த பர்டிகுலர் அடாப்டட் ட்ரீஸ் ஆர் பிளான்ட்ஸ் ஈஸியாக வளர்ந்துடலாம்.
இஸ் இட் கிளியர்? ஸோ அப்படியுமே சாயில் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அண்ட் அகெயின் விண்டுமே நமக்கு பாலினேஷனுக்காக இருக்கட்டுமே, விண்டு மூவ்மெண்ட் எல்லாமே பேஸ் பண்ணி ஃப்ளார் உழுகிறது, ஃப்ரூட்ஸ் உழுகிறது, பாலன்ஸ் உழுகிறது, இது எல்லாமே விண்டை பேஸ் பண்ணி இருக்கு. அண்ட் ஹை நல்ல விண்ட் இருக்கிற இடத்துல நிறைய ட்ரீஸ் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங் பார்க் ட்ரீஸ் இருக்கும், டப்புன்னு உடைய முடியாது அந்த ட்ரீஸுக்கு, உடஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விண்ட்ஸ் இருக்கு. லைட்டுமே ரொம்ப முக்கியம். கரெக்டாக லைட் எப்படி ரொம்ப முக்கியம்? பிளான்ட்ஸுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும்னா யார் கண்டிப்பாக இருக்கணும்? எஸ், லைட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளான்ட் பொறுத்த வரைக்குமே அந்த பிளான்ட்டோட ஆஸ்பெக்டில் லைட் இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அ வெரி டெட்லி ப்ராசஸ். ஸோ லைட்டு கண்டிப்பாக பிளான்ட்ஸுக்கு வேணும். அனிமல்ஸுக்குமே பிளான்ட் ரொம்ப முக்கியம். ஃபார் சில வேல் ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா லைட் இருக்கிற பகுதியாக பார்த்து ட்ராவல் பண்ணும், இடம் விட்டு இடம் போகும். ஏன்னா அவங்களோட ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பாதிக்கப்படுறதுனால அவங்க அப்படியுமே மூவ்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ லைட்டுமே நமக்குமே ரொம்ப முக்கியம், ரைட்? லைட்டு நிறைய ரியாக்ஷன்ஸ் ஆகணும், அதில் நமக்கு நிறைய ரேஸ்லாம் வருது. கரெக்டாக யூவி ரேஸ்லாம் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக UVA, UVB, UVC நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த சாப்டர் 1 ஷாட் பண்ணும்போது படிப்போம். இது ஒரு ப்ரஷ் அப் செஷனுங்கிறனால ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி, ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி இந்த கிளாஸை கொண்டு போகலாம். சரியாடா? ஸோ தட் இஸ் த ஃபேக்டர்ஸ் அபவுட் திஸ். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுது? ஆர்கானிசமை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பாசிட்டிவாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நெகட்டிவாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ் ஃபார் எவ்ரிபடி? Yes, good. Then now we'll get into a topic called biomes. What is it called as? Biomes. 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 In the biomes நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். First we'll see the definition, okay? So see here, biomes are large regions of earth that have similar or common vegetation and climatic conditions. They play a crucial role in sustaining life on earth. என்ன சொல்ல வராங்க? ஓகே, நான் பயோமா நான் மூணு ஈஸி வேர்ட்ஸை பிரிச்சேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பயோம்னாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? லார்ஜர் ரீஜியன் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? லார்ஜர் ரீஜியன் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது specific flora and fauna. Second character of a biome is what? Specific floras and faunas. Adume specific, we'll discuss this furthermore. And specific climate and vegetation. மூணே விஷயம் தான் பயோம் புரிஞ்சுக்கிற மூணே விஷயம் தெரிஞ்சால் போதும். என்னது? ஒன்று வந்து அது லார்ஜராக இருக்கணும். லார்ஜர் ரீஜனாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம பயோம்னு கன்சிடர் பண்ண முடியும். இட் இஸ் அ கேரக்டர், அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸோ லார்ஜர் ரீஜன். செகண்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா. அப்போ அந்த ரீஜனுக்குன்னு சில ஃப்ளோராஸ் அண்ட் ஃபோனாஸ் இருப்பாங்க. அதை வந்து நான் என்ன பண்ண முடியாது? மிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. மிஸ்பிளேஸ் பண்ணும்போது இட் இஸ் அகெயின் கோயிங் டு கிரியேட் லாட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ். அப்போ செகண்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா. அண்ட் தேர்ட் ஒன், அதே அந்த லார்ஜர் ரீஜனில் ஸ்பெசிஃபிக் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா இருக்கிற ரீஜனில் அந்த இடத்துக்குன்னு தனி கிளைமேட் அண்ட் வெஜிடேஷன் இருக்கும். ஏன்னா நான் ஸ்பெசிஃபிக்கான ஃப்ளோரா அண்ட் ஃபோனா இருக்குன்னு சொல்கிறேன்னா அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் அங்கே இருக்கணும். கரெக்டாக? அப்போ வெஜிடேஷனுங்க ப்ராப்பராக இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு அடாப்டபிளாக இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் அங்கே இருக்கணும். ஸோ இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் பயோமை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை ஆயிரும்டா. பாருங்கள், these are the examples. Can everybody see the pictures here? Major biomes of earth I have written here. See, so tundra biome is there, taiga is there, alpine is there, grassland is there, forest is there, desert is there. இது எல்லாமே பயோம்ஸ், மேஜரான பயோம்ஸ் எர்த்தில். நம்ம ஒன்று ஒன்றா சும்மா பார்ப்போம்டா. துண்ட்ரா ரீஜன் பாருங்க, டயக்ராம் பார்த்துட்டிங்களா? கேன் யூ சி? பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது சார்? அப்படியே வெள்ளையாக இருக்குது சார், பனிமூட்டமாக இருக்குது சார். கரெக்டாக? அப்படி தான் இருக்கும். இட் இஸ் நத்திங் பட் ஐஸ் நிறைஞ்ச ரீஜியன் தான். அந்த கிளேஷியர்ஸ், ஐஸ், ஸ்னோ ஃப்ளேக்ஸ் நிறைஞ்ச ரீஜியன் தான் டுண்ட்ரா ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம், டுண்ட்ரா பயோம் சொல்லுவோம். அப்போ இங்கே இருக்கிற ஒரு போலார் பியரை நான் டெசர்ட்டில் போட்டால் என்ன ஆகும்? கண்டிப்பாக அது செத்துரும். சர்வைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சர்வைவ் ஆகும், பல ஜென்ரேஷன்ஸ், பல மில்லியன் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் சர்வைவ் ஆகும். ஆனால் ப்ரெசென்ட் கண்டிஷனுக்கு அது எது அடாப்டபுளாக இருக்குது? துண்ட்ரா ரீஜனுக்கு மட்டும்தான் அடாப்டபுளாக இருக்குது. ஸோ அந்த பயோமுக்கு அதுக்கேற்ற வெஜிடேஷன், அதுக்கேற்ற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதுக்கேற்ற ஃப்ளோரா அண்ட் ஃபோனாஸ் இருக்குது. இஸ் இட் கிளியர்? ஸோ துண்ட்ரா இஸ் ஃபைன்.
எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? அதே மாதிரி நிறைய இருக்குடா. டைகா ரீஜன் பாருங்கள், டைகாங்கிறது துந்த்ராவோட சிமிலர் தான், ஆனால் நம்ம இந்த ஸ்னோ ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். டைகாவில் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது ஐஸ் மட்டும்தான் இருக்கும். துந்த்ராவில் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்காது, ஐஸ் மட்டும்தான் இருக்கும். டைகாவில் உங்களுக்கு நிறைய ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் இருக்கும், நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுல டைகாவில் ஈஸியாக வந்துடும். ஆல்பைன் வந்து எப்படின்னா இதுவே அந்த மவுண்டெயின்ஸ் மாதிரி ஹில்லி ஏரியாஸ் மாதிரி ஹிமாலயாஸில் இருக்குல்ல அதெல்லாமே இதில் வந்துடும், ஆல்பைன் பயோமில் வந்துடும். கிராஸ்லேண்ட் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப காமன். என்னது? அதாவது அந்த பர்டிகுலர் பரப்பளவில் கிராஸ் தான் டாமினன்ட் பிளான்ட்டாக இருக்கும். அப்போ கிராஸ்லேண்ட் வந்து கிராஸஸ் ரொம்ப டாமினேட் இருக்கிறனால அந்த ஏரியா ஃபுல்லாக கிராஸ்லேண்ட். அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர், அதுக்கேற்ற மாதிரி வெஜிடேஷன், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக ஒரு 4-5 இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த திங் இஸ் நத்திங் பட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, மழை பகுதி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் தான் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். அது எல்லாமே நம்ம இந்தியாவோட ப்ரைமரியான பயோம். ஓகேவா? ஸோ யூ காட் அன் ஐடியா அபவுட் பயோம். ஸோ என்ன 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்? ஜஸ்ட் 3 திங்ஸ். ஒன்று வந்து லார்ஜர் ஏரியா ஒரு கிரேட்டர் ஏரியா இருக்கணும். இன்னொன்று அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வெஜிடேஷன் இருக்கணும், கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கணும். இன்னொன்று என்ன சொன்னேன்? எஸ், ஸ்பெசிஃபிக் ஃப்ளோரா அண்ட் ஃபானா கண்டிப்பாக இருக்கணும். இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? இஸ் இட் மேக்கிங் சென்ஸ்? அப்போ மேஜர் பயோம்ஸ் ஆஃப் எர்த் பார்த்தாச்சா? இஸ் இட் கிளியர்? ஃபைன். அடுத்தது இப்போ ஒரு ஜென்ரல் ஐடியா, பாப்புலேஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பாப்புலேஷன், ஸ்பீஷியஸ், இண்டிவிஜுவல், நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. எப்படி டிஃபைன் பண்ணலாம்? வில் see it now. Listen here. Population is defined as any group of organism of the same species which can interbreed among themselves. Interbreed word is very, very important. Interbreedங்கிற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் I'll tell you why. And occupy a particular space and function as part of biotic community. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் அவங்களுக்குள்ள இன்டர்பிரீடிங் பண்ணி ஒரு சேம் இடத்துல உயிர் வாழ்ந்து வருதுன்னா அதை நம்ம ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்க்குள்ள ப்ரீடிங் நடக்கிறது நேச்சுரலி இஸ் நாட் பாசிபிள். அப்போது அந்த க்ரைட்டீரியா, பாப்புலேஷனுங்கிற க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அந்த ஸ்பீஷீஸ் என்ன பண்ணணும்? இன்டர்பிரட் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸில் நல்லா வாழ்ந்து வந்துச்சுன்னா யூ கால் them as what? Population. Is it making clear? Anybody is having any doubt? பாப்புலேஷன் ரொம்ப முக்கியம்டா, கரெக்டாக. ஏன்னா எவல்யூஷனோட யூனிட் எது? பாப்புலேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பிகாஸ் பாப்புலேஷனுக்குள்ளே வரக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் தான் ப்ரைமரியாக இருக்குது. அப்போ அதை வந்து கலெக்டிவாக நம்ம யாரை சொல்கிறோம்? பாப்புலேஷன் சொல்கிறோம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ பாப்புலேஷன் நத்திங் பட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஆஃப் சேம் ஸ்பீஷியஸ். 2-3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்களா. சேம் ஸ்பீஷியஸ் ஒரு வார்த்தை, இன்டர்பிரீட் பண்ணுறது ஒரு வார்த்தை, சேம் பர்டிகுலர் ஸ்பேஸ் ஒரு வார்த்தை, அவ்வளோதான் முடிச்சு. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஃபைன். ஸோ சேம் ஸ்பீஷியஸ் சேம் இடத்துல இன்டர்பிரேட் பண்ணுதுன்னா அது எப்படி நம்ம சொல்லலாம்? பாப்புலேஷன் ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட்? ஆல் குட்? கிளியர்? வெரி குட். ஃபைன். ஸோ பாப்புலேஷன் பார்த்தாச்சா? அடுத்து இப்போ இந்த பாப்புலேஷனை டிஃபைன் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பாப்புலேஷனுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த பாப்புலேஷனுக்கு சில ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்ஸ் இருக்கும். அதனால் இந்த பாப்புலேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். எய்தர் ஜாஸ்தி ஆகலாம், இல்லை கம்மியாகலாம், இல்லை காணாமல் போகலாம், இல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆகலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்போ அதை நம்ம படிக்கிறது தான் பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். வாட் யூ கால் இட் as பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ். அப்படின்னா அகைன் டெல்லிங் யூ வெரி சிம்பிள் மேனர், லிசன். டிஸ்கிரைபிங் அ பாப்புலேஷன், அதாவது அந்த பாப்புலேஷனோட கேரக்டர்ஸை நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ டிஸ்கிரைப் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பாப்புலேஷன் எப்படி மாறும், ஜாஸ்தி ஆகுமா கம்மி ஆகுமாங்கிறது நம்ம இந்த ஸ்லைடில் பார்த்துலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எது? பாப்புலேஷன் டென்சிட்டி. வாட் டு யூ மீன் பை பாப்புலேஷன் டென்சிட்டி? அதாவது அந்த பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸோட கவுண்ட்டு தான் பாப்புலேஷன் டென்சிட்டி. இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு காட்டில் ஒரு 50 லைன் இருக்குது, அவ்வளோதான். அதுதான் பாப்புலேஷன் டென்சிட்டி. கிளியர்? 50 lines in a forest is a very good example for what? Population density. புரிஞ்சுதாடா? இஸ் இட் கிளியர்? எஸ். செகண்ட் ஒன் இஸ் நெட்டாலிட்டி. அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? வெரி குட், பர்த் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நெட்டாலிட்டியோட இன்னொரு டேர்ம் என்ன சொல்லுவோம்? பர்த் ரேட்டுன்னு சொல்லுவோம். பர்த் ரேட்னா என்ன? அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பர்த் happening in a time over a population, you call it as natality. Okay, number of births per unit time
by an average population. இப்போ ஒரு 100 ஃபிஷ் இருக்குது, அந்த 100 ஃபிஷ்ஷில் ஒரு பாப்புலேஷன் கவுண்ட் இருக்குது. அந்த 100 ஃபிஷ்ஷில் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக 50 ஃபிஷ் வந்திருக்கு. அப்போ அந்த ரேட் எவ்வளோ? ஒரு மாதத்துக்கு 50 ஃபிஷ்ஷு புதுசாக வர்றது தான் அதோட பர்த் ரேட் ஆர் நெட்டாலிட்டி ரேட். கிளியர்? அதாவது வரக்கூடிய பாப்புலேஷனில் புதுசாக வந்திருக்கிற அந்த பேர்ட்ஸ் இன் அ பர்டிகுலர் டைம் யூ கால் இட் ஆஸ் very good, birth rate or natality rate. Is that clear? So natalityங்கிறது என்ன புரிஞ்சிருச்சா? birth rate பற்றி டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார்? mortality. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார்? mortality. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி குட், டெத் ரேட்டுன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் டெத் ரேட். அந்த பேர்த்துக்கு பதிலாக டெத்தை போடணும், வேலை முடிச்சு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டெத்ஸ், இப்போ அதே பாப்புலேஷன், அதே ஃபிஷ் பாப்புலேஷனில் 50 புது ப்ராஜனிஸ் வருது. அப்போ பாப்புலேஷன் வந்து 150 ஆகுது ஒரு மாதம் டைமில். அதே மாதத்தில் 20 பேர் இறந்தும் போகிறாங்க. அப்போ அது என்ன சொல்லுவோம்? டெத் ரேட்டுன்னு சொல்லுவோம். 20 டெத்ஸ் இன் அ பாப்புலேஷன் ஆஃப் 100 per month. You call it as what? Death rate. Is that clear? It's nothing but mortality. ஸோ நெட்டாலிட்டி பார்த்தாச்சு, மொட்டாலிட்டி பார்த்தாச்சு. ரெண்டுமே ரெண்டு ஆப்போசிட்டான பால்ஸ். இது ரெண்டுமே பாப்புலேஷனை ஈஸியாக டிஃபைன் பண்ணும். கரெக்டாக? இப்போ 100 பேர் இருக்கிற பாப்புலேஷனில் பர்த் ரேட் ஜாஸ்தி ஆகும்போது பாப்புலேஷன் கம்மியாகுமா ஜாஸ்தியாகுமா? கண்டிப்பாக கம்மியாகும். அப்போ பாப்புலேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சா? அடுத்து மொட்டாலிட்டி. 100 பேர் இருக்கிற பாப்புலேஷனில் ஒரு 20 பேர் இறக்குறாங்க. அப்போ பாப்புலேஷன் ஜாஸ்தியாகுமா கம்மியாகுமா? கம்மியாயிரும். அப்போ என்ன ஆகுது? பாப்புலேஷன் எஃபெக்ட் ஆகுது. கரெக்ட்? ஸோ நெட்டாலிட்டியும் எஃபெக்ட் ஒரு கேரக்டர் தான், மொட்டாலிட்டியும் ஒரு கேரக்டர் தான். இஸ் அ கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் மைக்ரேஷன். மைக்ரேஷன்னா என்ன? மைக்ரேஷனுங்கிறது ஒன்றும் இல்லைடா, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. அந்த மைக்ரேஷன் கீழே நம்ம என்ன படிப்போம்? இமிக்ரேஷன், எமிக்ரேஷன் படிப்போம். ஸோ மைக்ரேஷனுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தட் எக்ஸாம்பிள்? சைபேரியன் கிரேனோட எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்? சைபேரியன் கிரேனோட எக்ஸாம்பிள். இந்த சைபேரியன் கிரேன் வந்து ஆக்சுவலி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு கிரேன். அதுதான் அது ஹேபிட்டட்டாக வச்சுருக்கோம். அங்கே தான் அது ப்ரீடிங் எல்லாம் பண்ணும். ஆனால் ரஷ்யாவில் ஒரு டைமில் என்ன ஆகும்னா பயங்கர கோல்டாக இருக்கும், சரியான டெம்பரேச்சர். அதை வந்து இந்த சைபேரியன் கிரேனால் சமாளிக்க முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? தே வில் ஹாவ் டு லீவ் த பிளேஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் சொல்கிற காரணம் என்னென்னா, தீஸ் சைபேரியன் கிரேன்ஸ் ஆல் த வே ஃப்ரம் ரஷ்யாவிலேருந்து எங்கே வராங்க? நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேடந்தாங்களுக்கு தான் வருது. How interesting it is, correct? They know the route map. Don't ask me, sir, எப்படி எந்த வழி வருதுன்னு கேட்காதீங்க. They know the route well and clear. Okay? So சைபேரியன் கிரேன் என்ன பண்ணும்? ரஷ்யாவிலிருந்து மைக்ரேட் ஆகி நம்ம வேடந்தாங்களுக்கு வரும், நிறைய இடத்துக்கு போகும். ஸோ இதெல்லாம் ஒரு மைக்ரேஷனுக்கான எக்ஸாம்பிள். அப்போ இந்த மைக்ரேஷன் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாத பாப்புலேஷனை? கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இப்போ 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்க? இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த 100ங்கிறது 90 ஆகும். அந்த 10 பேர் போன இடத்துல 10 கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ பாப்புலேஷன் வந்து என்ன ஆகுது? ரெண்டு இடத்துலையுமே என்ன ஆகுது? அஃபெக்ட் ஆகுது. இஸ் தட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? குட், வெரி குட், வெரி குட். ஸோ அந்த மைக்ரேஷன் கீழே வர்றது தான் எமிக்ரேஷனும் இமிக்ரேஷன். எமிக்ரேஷன் என்ன அர்த்தம்? வெளியே போகிறதுன்னு அர்த்தம். இமிக்ரேஷன் என்ன அர்த்தம்? உள்ளே வர்றதுன்னு அர்த்தம். பாப்புலேஷனுக்குள்ளே வரக்கூடிய இண்டிவிஜுவல்ஸை இமிக்ரேஷன் சொல்லுவோம். பாப்புலேஷன் விட்டு வேறு பாப்புலேஷன் போகிறது என்ன சொல்லுவோம்? எமிக்ரேஷன் சொல்லுவோம். Is it making sense, guys? All clear? So population attributesல சில character features இப்போ பார்த்தாச்சு. ஓகேவா? இனி அடுத்து growth model and curves. இது வந்து இந்த டாபிக் இப்போ நம்ம எடுத்தால் இந்த கிளாஸில் முடிக்க முடியாது. we don't have particular time, but I'll tell you a gist எப்படி இது ஒர்க் ஆகும்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கடா, இந்த பாப்புலேஷன் பொறுத்த வரைக்குமே இந்த பாப்புலேஷன் வந்து எப்படி வளருது, ஏன் ரொம்ப வளர மாட்டேங்குது, ஆர் ஏன் கம்மியாக வளருது, அது எல்லாமே டிஃபைன் பண்ணுறதா இந்த க்ரோத் மாடல்ஸ் ஆர் கர்வ் மாடல்ஸ்னு சொல்லுவோம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபியூ அடிப்படையான டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு சொல்லுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கேரியிங் கெப்பாசிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுவோம்? கேரியிங் கெப்பாசிட்டி. இந்த கேரியிங் கெப்பாசிட்டியை கேன்னு டினோட் பண்ணுவாங்க. என்ன டினோட் பண்ணுவாங்க? கேன்னு டினோட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், கேரியிங் கெப்பாசிட்டி ஈஸியாக சொல்கிறேன். ஃபார் சே, ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் 10 டெஸ்க் இருக்குது.
ஒரு கிளாஸில் 10 டெஸ்க் இருக்குது. ஒரு டெஸ்கில் ஒரு 5 பேர் உட்காரலாம். அப்போ 10 டெஸ்கில் எவ்வளோ பேர் உட்காரலாம்? 50 பேர் உட்காரலாம். அப்போ அதுதான் அந்த கிளாஸோட கேரிங் கெப்பாசிட்டி. இப்போ ஒரு கிளாஸோட கேரியிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50. ஏன் நான் கொடுத்துருக்கிற ஃபேக்டர்ஸ் அப்படி கரெக்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? 5 பேர் தான் உட்கார முடியும். அந்த மாதிரி 10 பெஞ்சு தான் இருக்குது. அப்போ 5 × 10 50 பேர் தான் இருக்க முடியும். அதுதான் கேரியிங் கெப்பாசிட்டி, அதுதான் கே. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குதுன்னா அந்த இடத்தால எவ்வளோ ஆர்கானிசமை வச்சுக்க முடியுங்கிறது தான் கேரியிங் கெப்பாசிட்டி ஆர் கே. இஸ் இட் கிளியர்? ஸோ கே வந்து ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது பயோட்டிக் பொட்டன்ஷியல். பயோட்டிக் பொட்டன்ஷியல் உங்களுக்கு புரியணும்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பொட்டன்ஷியல். நீங்கள் வந்து சில டைம் நீங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க நிறைய டைம் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதும்போது மேபி நீங்கள் ஒரு 95 வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு 98 வாங்கியிருக்கலாம். அப்போ என்ன சொல்லுவாங்க? we'll go with a student called Kavin. Okay, so Kavin is my student for same considering. அப்போ இந்த கவின் கிட்ட நான் சொல்கிறேன், கவின் you have scored 98. நான் சொல்கிறேன், கவின் you have the potential to score 100 also. அதாவது நீ நினச்சா, நீ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா, நீ ப்ராப்பராக லெசன்ஸ் எல்லாம் கவனித்து ப்ராப்பராக உட்காந்து ப்ராசஸ் Xylem நோட்ஸ்லாம் எடுத்து கரெக்டாக நீ கிளாஸ்லாம் கவனிச்சிங்கன்னா தேர் ஆர் சான்சஸ் வேர் யூ கேன் கெட் 100. அப்போ உன் பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது உன்னோட மேக்ஸிமம் நீ க்ரோ பண்ணிடலாம், உன்னோட மேக்ஸிமம் க்ரோத் நீ கொண்டு வந்துடலாம். அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஆர்கானிசமுக்கு இப்போ இம்ப்ளை பண்ண போகிறோம். பயோட்டிக் பொட்டன்ஷியல் என்னன்னா, ஒரு ஆர்கானிசமுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அன்லிமிட்டடாக ரிசோர்ஸஸ் கொடுக்க போகிறேன், அன்லிமிட்டடாக ஃபுட்டு கொடுக்க போகிறேன், அன்லிமிட்டடாக ஹேபிட்டட் ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். அண்ட் அதோட ப்ராஜனிஸ், அதோட ரீப்ரொடக்ஷனை எந்த ரேட்டுக்கு மாற்றும்? மேக்ஸிமம் ரேட்டுக்கு மாற்றும். கரெக்டாக இல்லையா? நான் ஒரு ட்ராகன் ஃப்ளை எடுக்கிறேன், அந்த ட்ராகன் ஃப்ளை 2, ஒரு மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு நான் ஃபுட்ஸ் வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறேன் அண்ட் 1 year டைமும் கொடுக்குறேன். அண்ட் ஐம் ஆஸ்கிங் டு கோ ஃபார் ரீப்ரொடக்ஷன். அப்போ என்ன ஆகும்? அந்த 1 yearல எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இல்லைன்னா அது என்ன பண்ணும்? மேக்ஸிமம் ரீப்ரொடியூஸ் பண்ணிடும். கரெக்டாக? மேக்ஸிமம் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட பயோட்டிக் பொட்டென்ஷியலை அச்சீவ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக? பயோட்டிக் பொட்டன்ஷியல் என்ன அர்த்தம்? அந்த ஆர்கானிசமோட மேக்ஸிமம் வித் அன்லிமிட்டட் ரிசோர்ஸஸ். 2 டேர்ம் ஞாபகம் வச்சுட்டா போதும். பயோட்டிக் பொட்டன்ஷியல் என்ன டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும்? ஒன்று வந்து மேக்ஸிமம் க்ரோத், ஒன்று வந்து மேக்ஸிமம் க்ரோத், இன்னொன்று என்ன மீன் பண்ணோம்? அன்லிமிட்டட் ரிசோர்ஸஸ்ங்கிற கான்செப்ட். இஸ் இட் கிளியர்? ஒன்று வந்து மேக்ஸிமம் க்ரோத், இன்னொன்று அன்லிமிட்டட் ரிசோர்ஸ். அப்படி இருக்குதுன்னா அந்த ஆர்கனிசமால் என்ன அச்சீவ் பண்ண முடியும்? பயோட்டிக் பொட்டென்ஷியலை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் இதில் சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டு? எந்த ஒரு ஆர்கனிசம்னாலையும் பயோட்டிக் பொட்டென்ஷியலை அட்டன் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். சார் இப்போ தான் சொன்னீங்க மேக்ஸிமமாக க்ரோ பண்ண முடியும், அன்லிமிட்டட் ரிசோர்ஸஸ், ஒரு குறிப்பிட்ட டைமில் அது மேக்ஸிமமாக போயிடுச்சுன்னா பயோட்டிக் பொட்டென்ஷியலை அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னீங்க. இப்போ முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா ரிசோர்ஸஸ் தான் காரணம். தியரிட்டிக்கலாக நீங்கள் படிக்கும்போது அன்லிமிட்டட் ரிசோர்ஸஸ்ங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து பேசலாம். ஆனால் லைக் when you get into the nature, when you get into the reality, இந்த ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும். அது அன்லிமிட்டடாலாம் கொடுக்க முடியாது நம்மளால். நம்மளே பாதி அழிச்சிட்டோம், நம்ம அடுத்த ஜென்ரேஷன் மீதி அழிச்சிடும். அதனால் அந்த ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாகிட்டே தான் போயிட்டுருக்கும். அப்படி கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும்போது ஒரு ஆர்கானிசம்னால பயோட்டிக் பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ண முடியாது. Is it clear? You got a clarification of this? Is it fine? So biotic potential என்னன்னா அதோட unlimited resources கொடுத்தனா அதால maximum reproduce பண்ணி biotic potential achieve பண்ண முடியும். அடுத்து இருக்கிறதா, so that is also done. And next one is environmental resistance. Environmental resistance னா இப்போ நான் சொன்னல biotic potential இத அச்சீவ் பண்ணாம தடுக்கிற factors தான் environmental resistance. இன்னும் ஈஸியா சொல்லணும்னா factors that helps in not achieving the biotic potential. environmental resistance என்ன அர்த்தம்? இந்த environmental resistance factors என்ன பண்ணுது? ஒரு ஆர்கானிசமா பயோட்டிக் பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ண விட மாட்டேங்குது. அப்போ என்னவா இருக்கும்? ஹேபிட்டட்டாக இருக்கும், ரிசோர்ஸஸாக இருக்கும், டைமாக இருக்கும், கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்கும், வேறு ஸ்பீஷஸாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து வர்றது தான் என்வாயன்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ்.
புரிஞ்சுதா? ஸோ பேசிக்கான ஐடியா கிடைச்சிச்சா? கேரிங் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தாச்சு, பயோட்டிக் பொட்டன்ஷியல் பார்த்தாச்சு, என்வைரன்மெண்டல் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு. ஸோ 3 மேஜர் திங் பார்த்தாச்சு. அது தவிர 2 கர்வ் இருக்குது. ஒன்று வந்து ஜே கர்வ், இன்னொன்று வந்து சிக்மாய்டு கர்வ். ஒன்று வந்து ஜே கர்வ், இன்னொன்று சிக்மாய்டு கர்வ். இந்த ஜே கர்வும் சிக்மாய்டு கர்வுமே நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஜே கர்வுக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது தியரி தானே. ஸோ நான் இந்த கண்டிஷன் கொடுக்குறேன், அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ். நான் ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு டைமில் ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் குறிப்பிட்ட டைமில் நான் அன்லிமிட்டட் ரிசோர்ஸஸ் கொடுக்குறேன்னா அது என்ன அட்டென்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, ஜே கர்வை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சிக்மாய்ட் ஆர் எஸ் கர்வ். இப்படி என்ன, இது எஸ் கர்வ் என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல லிமிட்டட் ரிசோர்ஸஸ்ங்கிற டாபிக் உள்ள வந்துடும். லிமிட்டட் ரிசோர்ஸஸ், அதாவது அந்த பாப்புலேஷனும் அதுக்கான டைம்லையும் நான் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் கொடுக்குறேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், அது இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். அந்த கேரிங் கெப்பாசிட்டியை க்ராஸ் பண்ணி போக முடியாது. அதே இடத்துல சேச்சுரேட் ஆகிட்டு அப்படியே ஸ்டேஷ்னரியாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை 2 கர்வ், இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். சரியா? இது வந்து இந்த கிளாஸில் வரப்போகிற 1 ஷார்ட் கிளாஸஸ் ஆர் டாபிக் பேஸ்ட் கிளாஸஸில் டீட்டெயில்டாக சூப்பராக ஃபார்முலாவோட சொல்லி கொடுத்துறோம். வி ஹேவ் நோ டைம் லிமிட்ஸ் தேர், ஸோ வில் மேக் இட் லிட்டில் மோர் கிளியர் தேர். இஸ் இட் ஃபைன்? Got a rough idea about this? Anybody is having any doubt? Yes, good. So next we'll get into a concept called population interaction. இந்த நேச்சரை பார்த்து நம்ம வியப்போம்ல சில டைம், எப்படிதான் அது பண்ணுது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன். நம்ம எப்போவுமே நினைப்போம்டா, நான் தனியாகவே நான் இருந்துருவேன், நான் வந்து எனக்கு யாரும் தேவையில்லை, நான் ரொம்ப இண்டிபெண்ட், எனக்கு வந்து எவனும் தேவையில்லை, நான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பீங்க. ஆனால் அது உண்மையான்னு கேட்டால் நேச்சர் படி அது போய், அது வந்து இட் இஸ் அ வெரி டஃப் சினாரியோ டு பி எக்ஸ்பிளைன்ட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷஸ் இன் த நேச்சர் இஸ் டிபெண்டட் ஆன் அன் அதர் ஸ்பீஷஸ். அது ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ, நெகட்டிவாக இருக்கோ இல்லையோ, அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கோ இல்லையோ, எப்படி பார்த்தாலுமே 1 or 2 ஸ்பீஷிஸ் ஆர் டிபெண்டட் ஆன் ஈச் அதர். அந்த கான்செப்ட் பேர் தான் பாப்புலேஷன் இன்டராக்ஷன். இன்டராக்டிங் பிட்வீன் 2 பாப்புலேஷன்ஸ் ஆர் 2 ஸ்பீஷிஸ் யூ கால் பாப்புலேஷன் இன்டராக்ஷன். ஸோ இது பார்த்துடலாமா? ஓகே, இது கீழேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மேலேருந்து பார்க்காம நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பெருசாக ரீசன் இல்லை, சும்மா கீழேருந்து பார்க்கலாம். சரியா? நத்திங் எல்ஸ். ஸோ வீல் சி ப்ரெடேஷன். ப்ரெடேஷனா என்ன? நமக்கு எல்லாருக்குமே தெரியுற ஒரு காமனான டேர்ம். ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் வந்து இன்னொரு ஸ்பீஷிஸை வேட்டையாடி சாப்பிட்ற அந்த சினாரியோ தான் ப்ரெடேஷன் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது எந்த 2 ஸ்பீஷிஸ் இருக்குது, ஒன்று வந்து வேட்டையாடுறது, இன்னொன்று வேட்டையாடப்படுவது. ஒன் இஸ் ப்ரெடேட்டர் அண்ட் அதர் ஒன் இஸ் ப்ரே. அப்போ இந்த 2 பர்டிகுலர் ஸ்பீஷிஸில் 2மே பாசிட்டிவாக இருக்கா, 2மே நெகட்டிவாக இருக்கா, இல்லை 2க்குமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையா? எப்படி சொல்லலாம்? கண்டிப்பாக அந்த வந்து ப்ரெடேட் பண்ணுறது, அதாவது இந்த ப்ரெடேட்டர் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஏன்? ஃபுட்டு கிடைக்குது. ப்ரேக்கு எப்படி? நெகட்டிவ். ஏன்னா அவங்க வந்து தேர் லூசிங் தேர் லைஃப். அப்போது ஸ்பீஷியஸ் பற்றி பார்க்கும்போது ஒரு ஸ்பீஷியஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும், இன்னொரு ஸ்பீஷியஸ்க்கு நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஃபார் சே பாப்புலேஷன் ஒன்னை ப்ரெடேட்டராக கன்சிடர் பண்ணுறோன்னா அந்த ப்ரெடேட்டருக்கு பாசிட்டிவாக இருக்கும், அந்த ப்ரேக்கு நெகட்டிவாக இருக்கும். இஸ் இட் கிளியர்? அப்போ இதுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு சினாரியோ கொடுக்குறாங்க. ஜென்ரலாக பார்க்கும்போது ப்ரெடேட்டர் தான் அந்த ப்ரேயை விட பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய இன்ஸ்டன்சஸில் அப்படி தான் இருக்கும். கரெக்டாக மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டன்ஸில் அப்படி தான் இருக்கும். லயனும் டியரும் கம்பேர் பண்ணும்போது யார் பெருசாக இருக்கா? லயன் தான் பெருசாக இருக்காங்க. ஓகே, எக்ஸப்ஷனல் இருக்குது. there are many exceptions, don't come up with exceptions. பயாலஜினாலே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, சயின்ஸ்னாலே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பேசுகிறது எல்லாமே ஜென்ரல் சினாரியோ. தட் இஸ் த வேர்ட் they have mentioned here, generally larger than. கிளியர்? ஸோ பாப்புலேஷன் 1ல் ப்ரெடேட்டர் வந்து எப்படின்னு சொல்கிறாங்க, ஜென்ரலி லார்ஜராக இருக்கும், யாரை விட? ப்ரேயை விட லார்ஜராக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக பாருங்கள். லயன் ப்ரெடேட்ஸ் ஆன் டியர். ஸோ ப்ரெடேஷன் புரிஞ்சிருச்சு. எந்த ஒரு ஸ்பீஷிஸ்க்கு பாசிட்டிவ், இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கு நெகட்டிவ், அதுவுமே பார்த்தாச்சு. அடுத்து பேரசைட்டிசம். பேரசைட்டிசம்னா என்ன? ஒரு பேரசைட்டுங்கிற ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஹோஸ்ட்டுங்கிற இன்னொரு ஸ்பீஷிஸை டிபெண்ட் பண்ணி வாழுது. கரெக்டாக? இந்த பேரசைட் என்ன பண்ணுது? இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்லேருந்து நியூட்ரியன்ஸை டிரைவ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு இந்த பேரசைட் இவன் ஜாலியாக இருக்கான். யார் மாற்றுறது? ஹாஸ்ட் வந்து இஸ் கெட்டிங் இன்டு ட்ரபிள்.
கரெக்டா இல்லையா? அப்போ அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே பெனிஃபிட்டடா இல்லை. ஹூஸ் பெனிஃபிட்டட்? ஒன்லி த பேரசைட் இஸ் பெனிஃபிட்டட். ஹூஸ் நாட் பெனிஃபிட்டட்? த ஹோஸ்ட் இஸ் நாட் பெனிஃபிட்டட். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம பேன் இருக்குல்ல, லைஸ், அதுவுமே ஒரு பேரசைட் தான். அப்போ யார் பெனிஃபிட்டட்? நம்மளா பேனா? சார் பேன் என் தலையில் இருக்குது, நல்லா ஹாப்பியாக இருக்குது சார், பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால்? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா லைஸ், அந்த பேன் என்ன பண்ணுது? நம்ம தலையில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் டிரைவ் பண்ணுது, நம்மளை வீக் ஆக்குது. அப்போ ஹோஸ்டிங்காக பாதிக்கப்படுது, ஆனால் அந்த பேரசைட்டுக்கு ஃபுல் ஜாலி. கரெக்டாக? ஸோ தேர் என்ன பாசிட்டிவ் நோட். ஸோ ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று நெகட்டிவாக இருக்கும். கரெக்ட்? ஸோ பாருங்க, பாப்புலேஷன் ஒன் த பேரசைட் இஸ் ஜென்ரலி ஸ்மாலர் தேன் த ஹாஸ்ட். அகெயின் ஜென்ரலி நம்ம பெருசாக ஒரு பெயின் பெருசான்னு கேட்டால் நம்ம தான் பெருசு ஜென்ரலி. இஃப் யூ கோ ஃபார் டேப் வார்ம்ஸ் ஆல்சோ, இஃப் யூ கோ ஃபார் எனி அதர் ஃபிலேரியல் வார்ம்ஸை பார்த்தாலுமே வார்ம்ஸ் எல்லாமே குட்டி தான், ஆனால் நம்ம ஹோஸ்ட் வந்து பெருசாக இருக்கும். தட் இஸ் அ எக்ஸாம்பிள். ஆஸ்காரிஸ் அண்ட் டேப் வார்ம் இன் ஹியூமன் டைஜஸ்டிவ் ட்ராக்ட். தட் இஸ் ஆல்சோ an wonderful example for this thing. Fine. And next one, competition. காம்படிஷன்னாலே நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்போ சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு படத்தை எடுத்துக்கோங்க. ஒரு படத்தை எடுத்துக்கும் போது ஒரு ஹீரோ இருக்கும், ஒரு வில்லன் இருக்கும். ரெண்டு பேருமே அடிச்சுப்பானுங்க. கரெக்டாக? ஹீரோவும் அடிச்சுப்பானுங்க, வில்லன் அடிச்சுப்பானுங்க. அப்போ யாருக்கு டேமேஜ்? ஹீரோக்கும் டேமேஜ், வில்லனுக்கும் டேமேஜ். காம்படிஷன் உள்ள வந்தாலே, அடிதடி வந்தாலே என்ன நடக்க போகுது? ரெண்டு பேத்துக்குமே டேமேஜ் வரப்போகுது. அது எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள். அப்போ ரெண்டு பேத்துக்குமே டேமேஜ் இருக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? ரெண்டு பேத்துக்குமே அது நெகட்டிவ் தான். கரெக்டாக? அமைதியாக இருந்திருந்தா ரெண்டு பேருமே பாசிட்டிவாக இருந்திருக்குமா? இப்போ ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறானுங்க, ரெண்டு பேருக்குமே நெகட்டிவ் ஆயிடுது. தட் இஸ் ஒன் திங். டைரக்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் ஈச் ஸ்பீஷிஸ் பை அதர். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஹீரோவா வில்லனான்னு கேட்டால் எய்தர் ஹீரோ ஆர் வில்லன். ஃபஸ்ட்டில் பழைய காலத்தில் ஹீரோ தான் இருந்துச்சு, இப்போ வில்லனும் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஹீரோ ஆர் வில்லன் ஷுட் பி த திங் ஆஃப் த சினாரியோ ஆர் ஃபைனல் சினாரியோ. அப்படி பார்க்கும்போது போத்துக்குமே டேமேஜ் இருக்குது, பட் ஒன்லி ஒன் வில் கம் இன் டு பிக்சர். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, பேர்ட்ஸ் கம்பீட் வித் ஸ்குரல்ஸ் ஃபார் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் அகைன். எய்தர் த பேர்ட் ஆர் த ஸ்குரல் வில் கெட் த நட்ஸ் அண்ட் சீட், பட் நாட் போத். இவ்வளோதான் கான்செப்ட். இதை டீட்டெயில்டாக படிக்கிறது என்ன சொல்லுவாங்க? காஸ் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள்னு படிப்போம். அதாவது சுப்பீரியரான ஸ்பீஷியஸ் டாமினண்ட்டாக இருக்கும், அது உயிர் வாழும். இன்ஃபீரியராக இருக்கிற ஸ்பீஷியஸ் இறந்து போகும், ஆர் அது பிக்சருக்குள்ளே வராது. ஆனால் ரெண்டு பேத்துக்குமே என்ன இருக்குது? டேமேஜுங்கிற கான்செப்ட் இருக்குது. திஸ் இஸ் வாட் வி கால்ட் as காம்படிஷன். ஸோ 3 பார்த்தாச்சு. அடுத்தது கமென்சாலிசம். கமென்சாலிசம் பற்றி பேசணும்னா, ஒன்று வந்து பெனிஃபிட்டட். ரெண்டு பாப்புலேஷனில் ஒரு ஸ்பீஷிஸ், ஒரு பாப்புலேஷன் ஸ்பீஷிஸ் வந்து பெனிஃபிட்டட். இன்னொன்றுக்கு நீ வந்தாவா வராட்டிப்போ, எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைங்கிறது என்ன சொல்லுவோம்? கமென்சாலிசம் சொல்லுவோம். இப்போ பார்த்துருவோம் எப்படிங்கிறது. பாருங்களா, சக்கர் ஃபிஷ் ஆன் ஷார்க். அதாவது ஷார்க் பார்த்துருக்கீங்களா? அந்த ஷார்க்கில் என்ன ஆகும்னா, குட்டி குட்டி ஃபிஷ் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷை வந்து சக்கர் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஷார்க் பாடியை ஒட்டி இருக்கும். ஐ எம் சர்ச்சிங் ஃபார் சம்திங். எஸ், சம்திங் லைக் திஸ். அந்த ஷார்க் பாடியை ஒட்டி இருக்கும் இப்படி. ஓகே, இது வந்து ஷார்க்கு, இது வந்து சக்கர் ஃபிஷ்ஷு. இப்போ இந்த சக்கர் ஃபிஷ் வந்து ஷார்க்கில் ஒட்டி இருக்கிறனால ஷார்க் எதுக்கு ஏதாவது பெனிஃபிட்டான்னு கேட்டால் இல்லை. சக்கர் ஃபிஷ் என்ன இந்த ஷார்க்கு ஃபுட்டை கொடுக்க போகுது? இல்லை. இந்த சக்கர் ஃபிஷ் வந்து ஷார்க்லேருந்து ஃபுட்டை எடுக்கவும் பண்ணாது. அப்போ ஷார்க் வந்து சேஃப். அப்போ அதுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. சக்கர் ஃபிஷ்ஷுக்கு அப்போ என்ன லாபம்? ஃபஸ்ட்டு என்னது? ஈஸியாக ஒரு ரைடு கிடைக்கிது. கரெக்டாக? அதுக்கு போகக்கூடிய இடத்துக்கு ஈஸியாக ஷார்க்கை பிடிச்சிச்சுன்னா அப்போ ஜாலியாக போயிடும். அடுத்தது அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஷார்க் என்ன பண்ணுன்னா, சண்டை போட்டு ஃபுட்டை எடுத்துக்கோல. ஃபுட்டை எடுத்துக்கும் போது சில ஃபுட்டு வந்து லீக்காகி வெளியே வரும். கண்டிப்பாக நம்மளை மாதிரி ப்ராப்பராக பிளேட்டு ஸ்பூனெல்லாம் வச்சு நீட்டெல்லாம் சாப்பிடாது. அடிச்சு பிடிச்சி சாப்பிடும்போது சில இதெல்லாம் வெளியே வரும். அப்போ வெளியே வந்து என்ன ஆகும்? இந்த சக்கர் ஃபிஷ் என்ன ஆகும்? இட் வில் டிட்டாச் ஆகி வெளியே வந்து அந்த ஃபுட்டை எடுத்து திருப்பி வந்து இங்கே அட்டாச் ஆகிரும். ஓகே, ஸோ அட்டாச் ஆகிற சக்கர் ஃபிஷ் வந்து இந்த எஸ்எம்எஸ் வெளியே போயிருக்கும். அது ஸோ சக்கர் ஃபிஷ் வந்து டிட்டாச் ஆகி வெளியே போய் ஃபுட்டை எடுத்து வந்து நேராக அட்டாச் ஆகிரும். கிளியர்? அப்போ இதால் யாருக்கு லாபம்? சக்கர் ஃபிஷ்ஷுக்கு மட்டுமே ஒரு பெனிஃபிட். பட் தி ஷார்க் இஸ் நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹேவிங் நெகட்டிவ் இம்பேக்ட். Clear? So that is the thing here. So population 1, the commensal benefits. அப்போ இங்க சொல்லுங்க, commensal வந்து பெனிஃபிட்னு சொல்றாங்க. அப்போ இந்த சக்கர் ஃபிஷ் வந்து commensal-ஆ, ஷார்க் commensal-ஆ? கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, who's commensal-ங்கிறது tell me in the comments. What is the commensal? Yes, very good. Yes, அது கமெண்ட்ல இருக்கட்டும். Don't know the answer. Okay, I don't know the answer. You have to tell me in the comments. Fine. So அந்த who's benefited is called as
commensals. அப்போ இந்த sucker fishலயோ sharkலயோ யார் commensalங்கிறது I wanted in comments. Fine. Yes. And next one is mutualism. Mutualismனா என்ன? எனக்கும் லாபம் உனக்கும் லாபம், அதனால நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாம். அது பேர் தான் மியூச்சுவலிசம். அது பார்த்துருவோமா? பிட்வீன் அ crocodile அண்ட் பேர்ட். பிட்வீன் அ crocodile அண்ட் பேர்ட். crocodile அண்ட் பேர்டுங்கிறது ஒரு ஃபன்னியான ஒரு எக்ஸாம்பிள் தான், ஆனால் அந்தளவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற எக்ஸாம்பிள். அதாவது crocodile, இமேஜின் crocodile என்ன பண்ணுது? மவுத்தை ஓப்பன் பண்ணுது. மவுத்தை ஓப்பன் பண்ணும்போது crocodile ஒரு பேர்டு இருக்குது, crocodile பேர்டுன்னு ஒரு பேர்டு இருக்குது. அந்த பேர்டு என்ன பண்ணுன்னா crocodile வாய்க்குள்ளே போகும். ஒரு crocodile மவுத் பேர்டுன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுன்னா crocodileோட வாய்க்குள்ளே போகும். வாய்க்குள்ளே போய் crocodileோட பல்லில் சில மீட் இருக்கும், அந்த மீட்டை சாப்பிடும். ஒரு கிளீனிங் மாதிரி அது சாப்பிடும். சில லீச் இருக்குல்ல, அட்டைப்பூச்சி, அதெல்லாமே ஒட்டி இருக்கும், அதையும் அது கொன்றும். அப்படி கொல்லும்போது யாருக்கு லாபம்? ரெண்டு பேத்துக்குமே லாபம். crocodileக்கு என்ன லாபம்? பல்லில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியாக கிளியர் பண்ணிடுது, அது ஒரு லாபம். அப்போ அது பெனிஃபிட்டட். இந்த பர்டிகுலர் crocodile பேர்டுக்கு என்ன ப்ராஃபிட்டு? ஃபுட்டு கிடைக்குது, அவ்வளோதான். ஸோ ரெண்டு ப்ராஃபிட், crocodileம் பெனிஃபிட்டட், crocodile பேர்டும் பெனிஃபிட்டட். அப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவான இன்ட்ராக்ஷன்ஸ். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீஷஸ்க்கு பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், செகண்ட் ஸ்பீஷஸ்க்கு பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஸோ மியூச்சுவலிசம் முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் அமென்சாலிசம். அமென்சாலிசமும் அப்படி தான்டா, ஒன்றுக்கு நெகட்டிவ், இன்னொன்றுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? இது ஒரு ஃபன்னியான எக்ஸாம்பிள் தான். எலிஃபென்ட்ஸ் இருக்குல்ல, எலிஃபென்ட்ஸ் ஜங்கிளில் அப்படியே வாக் பண்ணி போகும், மெஜஸ்டிக்காக வாக் பண்ணி போகும்போது அது காலுக்கு அடியில் இருக்கிற யாரெல்லாம் பார்க்க அது கொண்டுட்டு போயிடும். கீழே ஒரு எறும்பு இருக்குது, எறும்பு வேண்டாம், எறும்பு யானை கொஞ்சம் டெட்லியான காம்பினேஷன், ஸோ எறும்பு வேண்டாம். சின்ன சின்ன பூச்சி, சின்ன சின்ன மண்டை எல்லாமே அந்த எலிஃபெண்டோட பாத்துவேல இருக்கும். அந்த எலிஃபெண்ட் என்ன பண்ணும்? இன்டென்ஷனலாக கொள்ளாது, சரி நடந்துதான் பார்ப்போம், அப்படி நடக்கும்போது என்ன உள்ளே வரும்போது செத்துருது. அப்போ இதால் எலிஃபெண்ட்டுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? அதை கொன்று சாப்பிட போகுதா? இல்லை. ஏதாவது நஷ்டம் இருக்கா? அது குத்தி காலுக்குள்ளே ஏறியதாக ஆக போகுது, அப்படிலாம் நடக்குது. அதாவது ரேர் சினாரியோஸ். அப்போ ஜென்ரலாக யார் பாதிக்கப்படுறா? அந்த சாகிறவனுக்கு தான் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். கிளியர்? அப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் என்ன சொல்லுவோம்? அமென்சாலிசம்னு சொல்லுவோம். அமென்சாலிசம்ங்கிறது ஒன்றும் இல்லடா, ஒரு ஸ்பீஷியஸ், சாகிற ஸ்பீஷியஸ்க்கு நெகட்டிவான இன்ட்ராக்ஷன், இன்னொரு ஸ்பீஷியஸ்க்கு ஜீரோ, நில், என்ன நடந்தாலும் பிரச்சனை அது பாட்டுக்கு போகும். Clear? So these are the population interaction. So from these interactions, I want my students to comment in the section telling what is the population interaction between a teacher and a student. Okay? So your comment section homework. Find out the interaction. Find out the interaction. Let me clear this. Between teacher and student. You either put in this comment and I'll review it in my next class. If you're able to remind me, we will discuss this again. Okay? So I will be giving a small appreciation. Okay? Fine. So you have to find out, tell me the interaction between a teacher and a student. Is it clear? Good. So guys, we have completed a chapter. We have just brushed up quickly, and also I'm telling you, make sure you are following our social medias like Instagram, YouTube, Facebook, Telegram. எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான அப்டேட்ஸ், அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு எங்கள் டிஜிட்டல் டீம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதில் எதுவும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு ஒரு லைவ் இருக்குது, ஷெட்யூல் ஆகிக்குன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வாட்ஸ்அப் கம்ப்ளீட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான நோட்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடும், அப்டேட்ஸ் வந்துடும். ஈஸியாக க்ரியேட்டிவாக படிக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப்பில் லெக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். ஓகே, ஃபைன் கைஸ். ஓகே, குட். நெக்ஸ்ட், biodiversity and conservation is a very குட்டி chapter and we'll see it easily. Okay, பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜென்ரலாக தெரிஞ்சுப்போம். இந்த உலகம் எப்படி இருக்குது, என்ன நடக்குது, இந்த உலகத்தில் என்ன ஸ்பீஷீஸ் இருக்குங்கிறத ஈஸியாக பார்த்துடலாம்டா. ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டினால நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு குரூப் ஆஃப் ஆர் டைவர்ஸ் நேச்சர் ஆர் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸை பயோடைவர்சிட்டின்னு ஜென்ரலாக சொல்லுவோம். சரியா? அது நிறைய டெஃபினேஷன் இருக்குது. அதில் ஒரு ப்ரைமரி டெஃபினேஷன் தான் பயோடைவர்சிட்டி ஆஸ் அ வேரியபிலிட்டி. எப்படி இப்போ ஒரு வேரியபிள், ஒரு ஏரியாவை எடுக்கிறேன்னா அந்த ஏரியாவில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது,
எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. இப்போ நான் படிக்கும்போது என் காலேஜில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இருப்பாங்க, கேரளாவில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒன் ஆஃப் மை க்ளோஸ் பட் ஹி வாஸ் ஃப்ரம் அஸ்ஸாம்லேருந்து இருந்தாங்க, பெங்களூர்லேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்லேருந்து, நார்த் ஈஸ்ட், அந்த மாதிரி நிறைய ரீஜன்ஸ்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாமே டைவர்சிஃபிகேஷன் ஆர் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் நத்திங் பட் வேரியபிலிட்டி அமாங். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வர ஒரு பையனும் கேரளாலேருந்து வர பையனும் வில் பி டிஃப்ரெண்ட். ஃப்ரம் சவுத் அண்ட் நார்த் வில் பி டிஃப்ரெண்ட், நார்த் ஈஸ்ட் வில் பி டிஃப்ரெண்ட். அப்போ இது எல்லாமே வேரியபிலிட்டி. ஸோ வேரியபிலிட்டி அமாங் லிவிங் ஆர்கானிசம் ஃப்ரம் ஆல் சோர்சஸ் இன்க்ளூடிங் டெரெஸ்ட்ரியல், மெரைன் அண்ட் அதர் அக்வாட்டிக் ecosystem and ecological complexes of which they are a part. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வேரியபிலிட்டி அமாங் ஸ்பீஷியஸ் விச் ஹஸ் லெட் டு த டைவர்சிஃபிகேஷன். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, இதை வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருக்கார் அவர் என்ன கேட்டால். ஹி இஸ் நத்திங் பட் எட்வர்ட் வில்சன். இவர் வந்து ஒரு அந்த டைமில் ஒரு பீக்காக இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் பயோஜியோகிராஃபர். இவர் என்ன பண்ணுறாருனா இந்த பயோடைவர்சிட்டி இன்னும் சிம்பிளிஃபைடாக, இன்னும் மீனிங்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறாருனா, நீங்கள் வந்து ஒரு பிளான்ஸோ இல்லை ஒரு அனிமல்ஸோ அப்படி தான் பார்க்குறீங்களே தவிர நீங்கள் நிறைய ஃபேக்டர்ஸை பார்க்க மாட்டேங்கிறீங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஜீன்ஸு, பாப்புலேஷன்ஸு, மேக்ரோ மாலிகூல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் கம்பைன் பண்ணி எல்லாத்துலேயுமே வரக்கூடிய வேரியேஷன் தான் பயோடைவர்சிட்டின்னு எடுக்கிறார். எல்லாத்தையும் அவர் கன்சிடர் பண்ணுறது, அதான் ஒரு ப்ரைமரியான ஒரு நேச்சராக நான் பார்க்குறேன். வில் see that biodiversity to describe diversity at all levels, macro levels, genetic diversity, species diversity, flora, fauna, எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுறாரு ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் பாப்புலேஷன் டு பயோம். ஸோ இவர் வந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறனால அந்த பயோடைவர்சிட்டியை பிரிக்கிறாங்க. பயோடைவர்சிட்டியை ப்ரைமரியாக 3 பிரிக்கிறாங்கடா. ஒன்று வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி அண்ட் another one is ecosystem diversity. ஜெனட்டிக் டைவர்சிட்டினா என்ன, ஜீன்ஸை பற்றியான ஒரு டைவர்சிட்டி. கரெக்டாக இல்லை, ஜீன்ஸ் அவ்வளோ முக்கியமா? கமெண்ட்ல சொல்லுங்கள். இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட்? வெரி இம்பார்ட்டன்ட். பை ஜீன்ஸ் இருக்கும்போது தான் நம்மளோட எல்லாமே டிஃபைன் ஆகுது. என் ஹேர் கலர், என் ஸ்கின் டோன், ஐ கலர் எல்லாமே டிஃபைன் பண்ணுறது யார்? ஜீன்ஸ். அப்போ ஜெனட்டிக் டைவர்சிட்டி ரொம்ப முக்கியமான டைவர்சிட்டி. இன்ஃபேக்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டி என்ன பண்ணுது, ஒரு ஸ்பீஷியஸவே உருவாக்குற அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டிக்குமே புஷ் பண்ணுது. ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி கேன் லீட் டு வாட்? Species diversity also. Species diversity is very clear, right? Different types of species, different types of biodiversity. And ecosystem biomes பார்த்தோம்ல, நிறைய type of areas, different climatic conditions, அதெல்லாமே அது கீழே வந்தும். Okay, three types: genetic diversity, species diversity and ecosystem diversity. ஃபைன். அண்ட் அதையுமே பியூட்டிஃபுல்லாக நம்ம ஜெர்மனோட ஜியாகிரஃபர் வந்து ஈஸியாக சொல்கிறாரு. ஹம்போல்ட்டுங்கிறவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாரு, ஸ்பீஷியஸுக்கும் ஏரியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாரு. எந்த ஸ்பீஷியஸ் பற்றி நீங்கள் படிக்கணும்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குடா. ஸ்பீஷியஸ் ரிச்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பீஷியஸ் ரிச்னஸ், எந்த அளவுக்கு அந்த பயோடைவர்சிட்டியில் ஸ்பீஷியஸ் இருக்குது, எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குங்கிறது ஸ்பீஷியஸோட ரிச்னஸ். யூ கால் இட் ஆஸ் ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். அப்போ அந்த ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் எல்லாமே ஏரியா கூட கம்பேர் பண்ணி எப்படி டெவலப் ஆகுது, கம்மியாக இருக்கா, அந்த ஏரியா நல்ல வளம் நிறைந்த ஏரியாவா, வெல்த்தி ஏரியாவாங்க, இதெல்லாமே ஸ்டடி பண்ணுறதா இந்த பர்டிகுலர் கேவ். இதுவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாப்டர் வைஸ் தனியாக டிஸ்கஸ் பண்ணும்போது டீட்டெயில்டாக படிச்சிடலாம். சரியா? இப்போ யூ டோன்ட் ஹேவ் டு கன்ஃபியூஸ் அபவுட் இட். ஃபைன். ஓகே. அதே மாதிரி இந்தியா பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாதுல்ல. இந்தியா வந்து பயோடைவர்சிட்டிக்கு ஒரு மேஜரான ஒரு சொத்து. என்ன காரணம்? இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டேட்டாவாக சொல்லணும்னா, இந்த உலகத்திலே, இந்த வேர்ல்டுலே இந்தியாவோட ஏரியாங்கிறது இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோனா ஜஸ்ட் ஒரு 2.4 to 2.1% இருக்கும் ரஃப்லி. ஓகே, இந்த வேல்யூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 2.5 ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் ஏரியாவை விட பயோடைவர்சிட்டி ஜாஸ்தி. இந்தியாவோட வேர்ல்டுக்கு இந்தியாவோட ஏரியா கான்ட்ரிபியூஷன் 2% தான். ஆனால் பயோடைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 8%. ஸோ தட் இஸ் அ வெரி கிரேட் திங், ரைட்? 2% ஏரியா கொடுக்குற அந்த இந்தியாவில் 8% பயோடைவர்சிட்டி கொடுக்குது. அந்த அளவுக்கு ஸ்பீஷிஸ் இருக்குது. அரவுண்ட் if I'm not wrong, we have more than, இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஸ்பீஷிஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஓகே, இன்னும் நிறைய இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஒரு 45,000, அனிமல்ஸ் 95,000 இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவுமே கம்மியாக கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் இருக்குது. இந்தியாவோட 22% கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பர்சன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்தியா வந்து அவ்வளோ பயோஜாகிரபிக்கலி ரிச்சான ஒரு ஏரியா, கரெக்டாக. ஈவன் தமிழ்நாடு ஆஸ் அ கிரேட்டர் பார்ட் அண்ட் வில் பி டிஸ்கஸிங். இது எல்லாமே அந்த பயோஜாகிரபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. எவ்ரிதிங் வில் பி டிஸ்கஸ் இன் அ டீடைல்டு மேனர். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் இந்த பயோடைவர்சிட்டி எந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கோ அதே அளவுக்கு பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு. த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி. தேர்ஸ் அ பியூட்டிஃபுல் மீம். பார்த்தீங்களா, மை டீம் ஹேஸ் டன் இட் வெரி பியூட்டிஃபுல்லி. பார்க்கறதுக்கு சோகமாக இருக்கும், புரிஞ்சவனுக்கு சோகமாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க பாருங்க, அ போலார் பியர் ஃப்ரம் அன் ஆர்டிக் ரீஜன். ஐ ஹவ் பீன் லுக்கிங் ஃபார் சீ ஹைஸ், கான்ட் ஃபைண்ட் எனி. அதோட ப்ரைமரியாக வாழக்கூடிய இடமே அந்த சீ ஐஸ் தான். அந்த ஐஸ் தான் வாழும். அந்த ஐஸே இப்போ இல்லை. ஐஸ் கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு, உருக ஆரம்பிக்குது ஹீட்னால, குளோபல் வார்மிங்னால. ஐஸே இல்லாமல் அந்த போலார் பியருக்கு என்ன பண்ணுறனே தெரில, கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம பயோடைவர்சிட்டிக்கு த்ரெட்டாக இருக்குது. நிறைய இருக்குடா, நிறைய தெரியுது. இது வந்து பேசினா அப்படியே இமோஷனலாகவும் போயிடும் நம்ம, கரெக்டாக. ஏன்னா நம்ம நிறைய டைப்ஸ் இருக்குது. நேச்சுரலாக இந்த பயோடைவர்சிட்டிக்கு வந்து த்ரெட் இருக்குது by nature itself, that is also fine. And mass extinctions சொல்லுவோம். mass extinctionsனா earthquake, tsunami, hurricanes இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம் வரும்போது டப்புன்னு ஒரு த்ரெட் வைப் அவுட் ஆயிடும். அந்த மாதிரி தான் டைனோசர் போச்சுங்கிறது நம்ம எவல்யூஷனில் படிப்போம், சரியா. ஸோ அது ஒன்று. அண்ட் தேர்ட் ஒன், இன்னொரு கொடூரமான விஷயங்கிறது ஆந்த்ரோபோஜெனிக். நம்மளால் வரக்கூடிய த்ரெட். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வேணுங்கிறதுக்காக மரத்தை கட் பண்ணுறோம். வாழ்வார்த்தம் மெனி அனிமல்ஸ் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்ட். நான் அங்கே தான் வீடு வைப்பேன், அங்கே ரிசோர்ட்டு, அந்த மாதிரி நம்ம போய் என்ன ஆகுது, நிறைய ட்ரீஸ், நிறைய பிளான்டேஷன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும்போது அந்த இடத்துல வாழக்கூடிய அனிமல்ஸோட வாழ்வாதாரம் இஸ் அ கொஸ்டின் மார்க். இட் இஸ் அ த்ரெட். ஃபைன், வில் ரீட் இட் நவ். Even though India is one of the 17 identified mega diverse countries of the world, it faces lots of threats towards biodiversity. சோகமான விஷயம், lots of threats. Apart from natural causes கண்டிப்பாக இருக்கு. அதை தாண்டி human activities, anthropogenic சொல்லுவோம். ஸோ சயின்டிஃபிக்காக எப்படி சொல்லுவோம், anthropogenic. Both directly and indirectly are today's main reason for habitat loss and biodiversity loss. Correct, that is a very sadful truth. We have to accept it. Humans oda influence ஆல biodiversity பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் பாதிக்கப்பட்டிருக்கு, பாதிக்கப்படுமான்னு கேட்டால் பாதிக்கப்படும். So we have to bring that losses back. Okay, that is also a reason you learn science. Fine. One of my professor during my PG, he clearly said science is nothing but a service. Science is nothing but a service. The more you understand, the more you get into the picture, more you try to make it very calm and clear. Okay, so thella paapom. Fine. Yes, so causes of biodiversity loss நிறைய இருக்கு. பார்த்தீங்களா, அரௌண்ட் 11 losses they have depicted. இதில் primary loss நான் சொல்லிடுறேன். habitat loss, habitat fragmentation, exotic species, over exploitation and co-extinctions. இது எல்லாமே இந்த அஞ்சுமே என்ன கேட்டிங்கன்னா ப்ரைமரியான ஒரு ஃபேக்டர்ஸ். ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் என்ன, நம்ம போய் அந்த இடத்த ஆக்கிரமி பண்ணுறது ஹேபிட்டட் லாஸ். இப்போ நம்மளால் ஒரு ஸ்பீஷஸோட வாழ்வாதாரம் போகுது, நான் போய் அந்த இடத்த ஆக்கியூபை பண்ணி நான் அங்கே வீடு கட்டி நான் வாழ போகிறேன்னா அந்த இடத்துல இருக்க ஸ்பீஷஸ்க்கு என்ன இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. ஸோ தட் இஸ் ஹேபிட்டட் லாஸ். ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷனோட ஒரு பெரிய லேண்ட் மாஸை நான் குட்டியாக்கி வச்சுருக்கேன். இது ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன். அப்போ என்ன ஆகுது, அந்த ஆர்கனிசம்ஸ்க்கு வாழக்கூடிய இடம் இல்லை. அண்ட் எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ் இன்வேஷன், அதாவது ஏலியன் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவோம். ஏலியன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த செவ்வாய்க்கிரகத்துல வர ஏலியன்ல இல்லைடா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷியஸ். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இடத்துல ஃபார் சே ஏன்னு ஒரு ஸ்பீஷியஸ் இருக்குது. அந்த ஏங்கிற ஸ்பீஷியஸ் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த இடத்துக்குள்ளே பி உள்ளே வருது. பி உள்ளே வரும்போது பிக்கான ஃபுட்டு தான் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ பி என்ன பண்ணும், அடாப்ட் ஆகும்போது ஏயோட ஃபுட்டை எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்போ ஏக்கு அது ஒரு பிரச்சனை, கரெக்டாக இல்லையா? அப்போ ஏக்கும் ஃபுட்டு கிடைக்காது, பி சண்டை போட்டு எடுக்கிற ஃபுட்டுனால பிக்கும் ஃபுட்டு ப்ராப்பராக கிடைக்காது. ஒருவேளை அந்த ஏவே ஃபுட்டாக இருக்கலாம் பிக்கு, ஒருவேளை பி அந்த ஏக்கு ஃபுட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பெர்மிட்டேஷன்ஸ் வரும்போது எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸுமே ஒரு ப்ராப்ளம் தான். இஸ் இட் கிளியர்? அண்ட் அடுத்தது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனாலே ஐ வில் கம் டு நோ திஸ். டொடோ
மொரீஷியஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமரியான ஒரு ஸ்பீஷிஸ் தான் டோடோ ஸ்பீஷிஸ். அந்த டோடோவுமே அழிக்கப்பட்ட காரணம் ஹியூமனோட க்ரீடினஸ். பயங்கர க்ரீடி ஹியூமன்ஸ், கரெக்டாக எனக்கு பத்தாது வேணுங்கிற க்ரீடினஸ்னால நிறைய ஸ்பீஷஸ் அங்கேயுமே பாதிக்கப்படுது. ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நம்ம யூஸ் பண்ணி நிறைய நாஸ்தி பண்ணுறோம். அண்ட் கோ எக்ஸ்டென்ஷன் ஒன்றும் இல்லைடா, 2 ஸ்பீஷஸுமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டடாக இருக்கும். அப்போ ஒன்று போயினா கூட இன்னொன்று கண்டிப்பாக போயிடும். அப்படியுமே பெரிய லெவலில் போகும். நீங்கள் எல்லாம் மைக்ரோ லெவலில் யோசிக்கக்கூடாது, மேக்ரோ லெவலில் யோசிக்கணும். கரெக்டா? இப்போ ஏங்கிற ஸ்பீஷஸ் டிபெண்ட் பண்ணி தான் பி இருக்குது, பிங்கிறது ஏ டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ இந்த ஏபியில் ஒருத்தனுக்கு பிரச்சனை ஆனாலுமே இன்னொருத்தனுக்கு பிரச்சனை ஆயிடும். ஏன்னா இது வந்து மேண்டேட்டரியாக இருக்குது. ஆப்ளிகேட்டரி ரிலேஷன்ஷிப் மியூச்சுவல் படிப்போம். அந்த ஆப்ளிகேட்டரி இருக்கிற கண்டிஷனில் இது இல்லைன்னா செத்துரும். ஸோ அதுவுமே என்ன ஆகும், பயோடைவர்சிட்டிக்கு ஒரு பெரிய லாஸ். Fine, and many factors are there. We don't have enough time to discuss all these factors, but I'll quickly brush up. Okay, so you got a general idea about this, and nothing but you have global climatic changes, correct? நம்மளே ஒரு primary reason, ஏசி ஒரு ரீசன், ஃபோன் ஒரு ரீசன், நான் ஒரு ரீசன், நீங்கள் ஒரு ரீசன், everybody is a reason, but சில conditions can't be avoided, correct? சில conditions have to be taken place, but we have to understand all the causes, all the problems happening in and around us. Okay, and you have many agriculture, intensive agriculture is also a threat. நீங்கள் மேப்லலாம் பார்க்கும்போது நல்லா பச்சை பச்சையாக இருக்கும், அப்பா எவ்வளோ செழிப்பாக இருக்குது, க்ரீனரியாக இருக்குது. பட் இட் இஸ் நாட் த நேச்சுரல் ஃபாரஸ்ட், இட் இஸ் நாட் த நேச்சுரல் பயோம், இட் இஸ் அக்ரிகல்ச்சர். ஹியூமன்ஸுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு செல்ஃபிஷான ஆக்ட் தான் அக்ரிகல்ச்சர். அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது ஹியூமன்ஸ் ஆர் பெனிஃபிட்டட், ஹாப்பிலி பெனிஃபிட்டட். பட் அதர் ஆர்கானிசம்ஸ்க்கான ஒரு ட்ராபிக்கல் ஏரியாவோ இல்லை அதுக்கூட ஃபாரஸ்ட்டோ இஸ் கெட்டிங் டேமேஜ். ஸோ அதெல்லாமே வில் கம் அண்டர் these factors. Fine, there's also means, see, extinct animals, I prefer the term surprise losses. Again a beautiful meme. இதெல்லாம் யாரா இவங்களாம் யாரு? ஓகே, few I will tell, few you have to find out. ஓகே, ஸோ நான் ஈஸியாக இருக்கிறது சொல்ல, டிஃபிகல்ட்டாக இருக்கிறது சொல்கிறேன். ஈஸியாக நீங்கள் சொல்லணும். இந்த யானமாக இருக்கிறது யாரை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும் எனக்கு. ஓகே, நிறைய பேர் ஐசேஜ் படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இது யாருங்கிறது யூ ஹேவ் டு டெல் மீ. ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் டீரெக்ஸ், யூ கால் டைனோசரஸ், டீரெக்ஸ் டைனோசரஸ். அது இது ட்ரைசரோடாப்ஸ், இதுதான் அந்த டோடோ, இது ஒரு டக் மாதிரி. ஓகே, ஸோ இது எல்லாமே இது வந்து ஃப்ளைட்லெஸ் பேர்டு இது இந்த டோடோங்கிறது. அண்ட் 3 ஹார்ன்ஸ் இருக்குது ட்ரைசரோடாப்ஸ், எவல்யூஷனில் படிப்பீங்க. அண்ட் டீரெக்ஸுமே எவல்யூஷனில் படிப்பீங்க. இந்த யானை மாதிரி இருக்கிறது யாருன்னு நீங்கள் சொல்லணும், சரியா? ஸோ யூ ஹேவ் டு கமெண்ட் அண்ட் வில் பி ரிவ்யூயிங் இட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, அண்ட் ஐயூசிஎன், அதே மாதிரி ஐயூசிஎனுங்கிற சில பல இந்த மாதிரி போர்ட்ஸ் இருக்கிறனால தான், கமிட்டிஸ் இருக்கிறனால தான் நம்மளை மாதிரி ஆர்கானிசம்ஸ் வந்து இன்னும் உயிரோடு இருக்குது. சில மாதிரி ஸ்பீஷஸ் உயிரோடு இருக்குது. பிகாஸ் தே டேக் கேர் ஆஃப் ஸ்பீஷஸ், தே அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பீஷஸ். இப்போ ஒரு ஸ்பீஷஸ்க்கு பிரச்சனை வருதுன்னா அது த்ரெட் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க, என்டேஞ்சர் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அப்போ அதுக்கான ஆர்கானிசம்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. இஸ் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் in the field of nature conservation and sustainable use of natural resources. நீங்கள் எந்த அளவுக்கு ரிசோர்ஸை யூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஒரு ஸ்பீஷஸ் வந்து த்ரெட் என்டேஞ்சராக இருக்குது, அதாவது சாக போகுது, அது ஸ்பீஷஸோட அளவு கம்மியாக இருக்குது, அது எப்படி பார்த்துக்கணும், அதுக்கு என்ன வேணுங்கிறது எல்லாமே இந்த ஐயூசிஎன் கிட்ட டேட்டா பேஸில் அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டாக. அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், நம்ம எக்கோ சிஸ்டமை மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம், சார் நான் எல்லா ஆர்கனைசேஷன் மட்டும் நான் எனக்குன்னு வாழ போகிறேன், என் மக்களோட வாழ போகிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. வி ஆர் டிபெண்டன்ட். இமேஜின் நீங்கள் ஒரு வாட்டர் பாடி டேமேஜ் பண்ணுறீங்க, ஃபிஷ்ஷுக்கான சோர்ஸே இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய டெரெஸ்ட்ரியல் ஆர்கனிசம்ஸ், ஹியூமன்ஸை தவிர மற்ற ஆர்கனிசம் டேமேஜ் பண்ண பார்க்குறீங்க. அப்போ சிக்கன்ஸ் இருக்காது, அதர் நான்வெஜ் ஐட்டம்ஸும் இருக்காது. நீங்கள் பிளான்டேஷன்ஸை பாதிக்கப்படுறீங்க. பிளான்ஸ் எல்லாம் வேண்டாம், ஹியூமன்ஸ் தான் வேணும், எனக்கு காடெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிளான்ஸும் இருக்காது, மெடிசன்ஸ் இருக்காது, நிறைய பிரச்சனை அதெல்லாமே. ஸோ இது எல்லாமே ஒரு பேலன்ஸில் ஈக்கோ சிஸ்டம் ரன் ஆகணும், அதை பார்த்துக்கிறது ஐயூசிஎன். It was established in 1948, very important in NEET point of view as well, at Gland VD, Switzerland. Clear? Fine. And biodiversity conservation, இப்போ நான் வந்து பிரச்சனையை சொல்லிட்டேன், அதை நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை வைண்ட் அப் பண்ண போகிறோம். ரெண்டு டெக்னிக் தான், ஒன்று இன்சிட்டு கன்சர்வேஷன், இன்னொன்று எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, குழப்பிக்கவே வேண்டாம். இன்சிட்டுனா இருக்கிற இடத்துல நான் போய் இதை பார்த்துக்கிறேன். In its natural habitat, you call it as in situ conservation. எக்ஸிட்டு, சார் நான் அதை அந்த இடத்துல வச்சு என்னால் காப்பாற்ற முடியாது, அதனால் அந்த பர்டிகுலர் ஆர்கனிசமை நான் வேற ஒரு இடத்துக்கு மாற்றி அதை நான் பார்த்துக்க போகிறேன். அது வந்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன்.
கிளியர். இன்சிட்டுனா அவனுங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவன் நல்லா பார்த்துக்கிறது இன்சிட்டு. எக்ஸிட்டுனா சரினா அந்த இடத்துக்கு போக முடியல, நிறைய காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் வந்து என்ன சொல்லலாம், மற்றவங்க எல்லாமே செழிப்பாக இருக்கானுங்க, ஒருத்த மட்டும் பிரச்சனை இருக்கான். அப்போ அவனுக்காக நம்ம போய் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், அவனை அந்த இடத்துல தூக்கி நம்ம இன்னொரு இடத்துல சேஃபாக வச்சுக்கிறது எக்ஸிட். ஓகே, இன் இஸ் இன்சைட், எக்ஸ் இஸ் அவுட் சைட் இட்ஸ் நேச்சுரல் ஹேபிட். கிளியர்? அப்போ நீங்கள் நேச்சுரல் ஹேபிட்டட்டுங்கிற கீவேர்டை ஞாபகம் வச்சுட்டு இன்னு அவுட்டுன்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, அப்போ இன் நேச்சுரல் ஹேபிட்டட்னா அங்கே போய் வேலை பார்க்குது. எக்ஸுங்க இங்கே நம்ம என்ன மீன் பண்ணுவோம், அவுட்டுன்னு மீன் பண்ணுவோம். அப்போ அவுட் ஆஃப் நேச்சுரல் ஹேபிட்டட்னா நம்ம தனியாக போயிற இடத்துல மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, ஸோ அது கீழே என்ன வருது, நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், சாக்ரெட் க்ரூவ்ஸ். இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். சரியா, எதனால் நேஷனல் பார்க்ஸ் மட்டும் வைக்காமல் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஏன் உருவாச்சு, பயோஸ்பியர் ரிசர்வ் ஏன் உருவாச்சு, சாக்ரெட் க்ரூவ்ஸ் ஏன் உருவாச்சுங்கிறது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ ஆஸ் அ ஸ்டோரி. ஓகே, இல் மேக் இட் லிட்டில் மோர் கிளியர் இன் அப்கமிங் கிளாஸஸ். அதே மாதிரி எக்ஸிட்டுக்கு பாருங்கள், ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், வைல்ட் லைஃப் சஃபாரி பேங்க்ஸ், ஜீன் பேங்க்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஓகே, இதில் வந்து நமக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இருக்குது. ஐ டெல் யூ, வில் சி இயர். ஸோ இன்சிட்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நேஷனல் பார்க், அப்போ இன்சிட்டு என்ன அர்த்தம், ஆல்ரெடி அவங்க இப்போ ஆள்ற இடத்துல நம்ம போய் அவங்கள பார்த்துக்குறோம். ஓகேவா, இன்சிட்டுவில் நேஷனல் பார்க். நேஷனல் பார்க்கில் வந்து சி வில் நாட் ஹாவ் எனி ஹியூமன்ஸ் தேர். ஹியூமனோட ஆக்டிவிட்டி ஜீரோ, அங்கே பயங்கர ப்ரொஹிபிட்டட், ஹியூமன்ஸ் உள்ளவே ஏற்றக்கூடாதாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் நேஷ்னல் பார்க்ஸ். ஓகே, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து மோர் ஆஃப் அனிமல்ஸ். இதில் வந்து மோர் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் லிமிட்டட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஓகேவா, மோர் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் லிமிட்டட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பிளான்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிளான்ஸுக்காக நம்ம அப்படி போக மாட்டோம். சாங்சுரிங்கிறது மோர் ஆஃப் அனிமல்ஸ். அடுத்தது அதே மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ். இதில் வந்து பிளான்ஸ் இருக்குது, நம்ம ஃப்ளோராஸ் இருக்குது, ஃபோனாஸ் இருக்குது, ஹியூமன் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே ஜோன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அழகாக இருக்கும் அதை நான் சொல்கிறது. ஜோனாக பிரித்து அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பயோஸ்பியர் ரிசர்வில் நான் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே எடுத்து சொல்லணுங்கிறது, இந்தியாவில் இருக்கிற பயோஸ்பியர் ரிசர்வில் ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் ஃப்ரம் நீல்கிரிஸ். Okay, Nilgiris Biosphere Reserve is the first biosphere setup happened in India. Clear? That is additional point, a proud moment for us, right? We have to understand that. Fine. And அதே மாதிரி எக்ஸிட்டோ, இப்போ வெளியே பார்க்குறது, நம்ம பார்க்குற ஜூவெல்லாம் இருக்குல்ல, அந்த ஜூ எல்லாமே பொட்டானிக்கல் கார்டன், ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன், ஃப்ளவர் ஷோ சீசன் போயிட்டுருக்கு. எவ்வளோ பேர் போயிருக்கீங்க? போகலான்னு நினச்சா நான் பயங்கர மழை, ஊட்டிக்கு போனால் உயிரோட வரது கஷ்டகரமாக சொல்லிட்டுருக்காங்க. ஸோ தட் இஸ் தேர். So botanical garden and Bangalore zoos, everything is coming under Exito. And also this, see, this is like kinda safaris parks. Safaris allame will come under Exito. Okay, so we have seen many examples here. Fine, is it clear? So we have quickly summed up national park, wildlife sanctuary, biosphere reserve, sacred groves. ஒன்னுலடா அதே இடம் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கறதா sacred groves, வழிபடுவாங்க அந்த இடத்தை. ஓகேவா, and I'll tell you all the examples in our detailed class. Zoological parks, safari parks, gene banks. Gene banksங்கிறது ஒன்றும் இல்லை, சில ஜீன்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, சில ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். ஃபார் சே, ஒரு சீடு வந்து ரொம்ப ரொம்ப என்டேஞ்சராக இருக்குது, அந்த சீடை நான் எப்படி காப்பாற்றி ஆகணும், அப்போ அந்த சீடை ஸ்டோர் பண்ணுவேன். அது ஸ்டோர் பண்ணுறது தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீடு பேங்க். அதுலேருந்து ஜீன் பேங்க் கீழே வரும். ஓகே, அப்போ ஸ்டோர் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறது எல்லாமே அது கீழே வந்துடும். இஸ் இட் கிளியர்? So I have given few things to be written in comments and we'll be reviewing it. Okay, so thank you guys, thank you for this wonderful session. I'm hoping to have a beautiful journey like this towards this academic year. Okay, fine. Again, I'm not just making this session boring. We'll just quickly wind up. We are there in social medias, Insta, Facebook, WhatsApp and Telegram. We want your support, as well as our support will be given to at any cost. Okay, thank you guys, thank you for this beautiful session. Okay,